இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறவரும் எதிர்கால நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்துவிட்டதை போல உறுதியாக பேசுபவரும். அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு பேர் என்ன பேர்னா, இல்லாதவைகள் இருக்கிறவை போல் அழைக்கிறார். ஒண்ணுமே இல்லை, அது இருக்கிறது போல் அழைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பூமி உருண்டெல்லாம் இல்லாம இருந்துச்சு, பூமி உருண்டு உண்டாக கிடந்தார். அல்லேலூயா. அப்புறம் இந்த பூமியில ஜலத்தின் மேலே ஆவியால் அசைவாடிக்கிட்டு சூரியன் உண்டாக கிடவுது, அப்புறம் சந்திரன் உண்டாக கிடவுது, அப்புறம் மரம் செடிகளும் உண்டாக கிடவுது. இப்படிலாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இல்லாதவைகள் இருந்து அப்படியே அழைச்சார். இல்லாதவைகள் இருந்து இருக்கவே போல, அதை இருக்கிறதை போல பார்த்தா. அதை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பாஸ்ட் அடி சொல்லப்பட்டிருக்கு. 4:17 சொல்லப்படுது. இங்கிலீஷ் பைபிள்லாம் சொல்லும்போது சொல்றாரு, ஆல்ரெடி பாஸ்ட். அல்லேலூயா. சொல்றாரு, who makes the dead alive again and speaks of future. அல்லேலூயா. சொல்ற எதிர்காலத்தை, அந்த ஈவென்ட்ஸ், அந்த எதிர்காலத்தை எப்படி சொன்னா, அவர் வந்து ஏற்கனவே எதிர்கால நிகழ்வு ஏற்கனவே கடந்து விட்டதை போலவே, அது ஏற்கனவே உண்டாக்கப்பட்டுச்சு, அதை நிறைவேற்றி முடிச்சிருச்சு போலவே அழைப்பார். ஏற்கனவே ஒரு பூமி உருண்டு இருக்கிறது போல ஆண்டவர் அழைக்கிறார். அதில் ஏற்கனவே சூரியன் இருக்கிறது போலவே ஆண்டவர் அழைக்கிறார். ஏற்கனவே எல்லாம் வந்து விட்டது போல ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி அழைப்போம்? அது உண்டாகட்டும் நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அது இருக்குது போல பார்த்து அப்படியே அழைக்கிறார். அல்லேலூயா. அதான் கண்டுபிடிச்சான், இல்லாதவைகளை இருக்கிறவே போல அழைக்கிறவர் மேலே எல்லாம். என்ன, ஆபிரகாம் வந்து அந்த தேவனை பார்த்து காப்படிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரை பார்த்து காப்படிச்சான்? இப்போ ஆபிரகாமுக்கு நமக்கு பைபிள் இருக்குது. நமக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. அப்ப ஆதாம் அடுத்து ஆதாம் விழுந்து போயிட்டான். அப்ப தேவனை பார்த்து தான் அப்படி காப்படிக்கணும். தேவன் எப்படி உருவாக்கினான். அல்லேலூயா. அப்ப அவர் வந்து இந்த பூமி, மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையும் ஏதோ அந்த கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம். அந்த கற்பனை அவங்களுக்கு சொப்பனத்துல வரும். இது எப்படி கடவுள் உருவாக்குனார், இதெல்லாம் சொப்பனத்துல வரும். அப்ப நமக்கு பைபிள் இருக்கு. அந்த காலத்து சொப்பனங்கள், தரிசனங்கள் அப்படியே தெரிய கடவுள் வந்து அப்படி வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அப்ப ஆண்டவர் வந்து இப்படி படைச்சாங்க காப்பி அடிச்சு அப்படியே அவன் என்ன செய்யறான், தன் வாழ்க்கையில அபியாசப்படுத்தலாம். அல்லேலூயா. இப்ப நமக்கு வந்து ஒரு காப்பி தேவை. இப்ப நம்ம உள்ளத்துக்குள்ள ஆவியம் உள்ளத்துக்குள்ள வச்சிருந்தாலும் நமக்கு யாராவது எடுத்து சொல்லும். இப்போ உங்க உள்ளத்துக்குள்ளேயே தேவனுடைய வார்த்தை இருந்தாலும் நான் அதை சொல்லும் பொழுது உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்படித்தான் அப்படின்னு சொல்லி உறுதி. அப்ப இந்த ஆபிரகாமுக்கு அதே போலதான் அந்த பைபிள்ல இருந்து அவன் பாஸ்ட் திங்ஸ்ல அவன் தியானிக்கிறான். இவைகளை இருக்குது, அல்லேலூயா, கொண்டு வரப்படுகிறது. அல்லேலூயா. அதான் அவன் வந்து அப்படி நினைச்சான். இப்ப நம்முடைய அதே நம்முடைய ஃபியூச்சரையும் கூட நம்ம அப்படி பார்க்கணும் ஆண்டு சொல்றாங்க. நமக்கு உண்டாகி இருக்கிறது, நமக்கு இப்படி சுகம் உண்டாயிருக்கிறது, நமக்கு சுகம் கடவுள் நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் எப்படி என்ன பாரு, உண்மையில நம்ம சுகம் ஆகிட்டதா நினைச்சு கூடுவார். இப்ப இயேசு வந்து 12 வயது சிறுமி எழுப்புறாரு. அந்த சிறுமிக்கு என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு, அவர் மறிக்கவில்லை, அவர்கள் நித்திரையா இருக்கிறார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர் பார்வையில் எப்படி இருக்குது, நித்திரை தூங்கு. ஆனா நேச்சுரல் இயற்கையிலே அவர் மறிச்சு போயிட்டார். எல்லாம் பார்த்து சந்ததி வந்தெல்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி பார்க்கல, அவர் மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் சொல்லி ஆண்டவர் வந்து ஆல்ரெடியா என்ன செய்யறாரு, அவர் வந்து அங்க ஜீவனை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுதான் அங்க வந்து கிரியை செய்யுது. அப்ப நம்ம கற்றுக்கொள்ளும் வேதத்தை வந்து கடவுள் போல தியானம் பண்றது. அல்லேலூயா. அப்ப நம்ம கற்றுக்கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம இப்படிலாம் கற்றுக்கொண்டு நம்ம அதை கீழே நம்ம எடுத்துட்டு வாசித்தோம்னா, ரோமர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, சரீரம் செத்து போனதையும் சாராருடைய கற்பம் செத்து போனதையும் அவன் என்ன செய்யல, அவன் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. அவன் வந்து எண்ணாதிருக்கிறான். அப்படி ஒரு நம்ம என்ன செய்வோம், நம்ம பதறி இப்ப சரீரம் செத்து போனதான் அவன் நினைக்கவே இல்லை. ஆபிரகாம் குறித்து அடி கொஞ்சம் நீதிபடி 28:22 சொல்லப்படுது, செல்வந்தானாக வன்கண் செல்வந்தானாகிறதுக்கு பதறுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் 28:28 சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அப்ப விரைவுபடுத்துவது. அதாவது ஆண்டவர் வந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை இவன் பதறான். ஆனா ஆண்டவர் யார் ஆசீர்வாதம் விரும்புகிறாரு, நீதிபதிகள் 22:28 சொல்லப்பட சொல்றாரு. சொல்றது அது முன்னாடி இருக்கு. சரி, சொல்றோம். அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பதறக்கூடாது. பதறாம நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்படியே தரித்திர கொடுக்கும் தாழ்ச்சி அடைகிறதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து
கடவுள்கிட்ட பதறாம விரிவாக்கமா நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் விரிவாக்கமா இருதயத்துக்கு கொடுத்து அப்படியே தேவனுடைய வழியில் நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப ஆபிரகாம் இந்த செத்து போன கர்ப்பத்தை எப்படி உயிர்ப்பிச்சான்? தன்னுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு சரீரம். அதே நம்ம ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை கொடுப்பாங்க, அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதை என்ன சொல்றாரு 14ல, மீண்டும் அன்றைய இயேசுவை மரித்தோரில் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்க தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பான். சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். இப்ப முதல்ல 2வது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்முடைய சரீரத்தை ஆவியாக உயிர்ப்பிக்கிறார். அப்ப ஏசாயா 53ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கூடிய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை, பாடுகள்னா நம்முடைய வழிகள், அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு என்ன சொல்லணும்? மக்கோவா அப்படிங்கிறது ஒரு எபிரேய பதம். அந்த மக்கோவா பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாரு, நம்முடைய நோய்களை அவர் சுமந்தாரு. அப்ப நம்ம சரீர பிரகாரம் அதே போல மத்திய 8ஆம் அதிகாரத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய சரீர பிரகாரம் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அதை எடுத்து பார்த்து அந்த மத்திய புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நம்முடைய பலவீனங்களை அவர் ஆழ்வட்டை எடுத்து சுமந்து தீர்த்துட்டார். அப்ப சுமந்து தீர்த்ததை நம்ம மீண்டும் நம்ம எடுத்து இருக்கக்கூடாது. 17 நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனப்பட்டது. இப்ப இந்த பலவீனங்கள், நம்முடைய பலவீனங்கள், இந்த வழிகள் இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அவர் சுமந்து தீர்த்திட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒரு குற்ற நிவாரண பலியாக அந்த என்ன செய்ய ஆசாரிக்கப்படாததுல ஒரு காளையை வெட்டி அது என்ன செய்யப்படும்? ஒரு நிவாரண பலி கொடுக்கப்படுது. அது என்ன நிவாரண பலி? நம்ம நிவாரணம் சொல்றோம் பார்த்தீங்களா? ஒரு தைலம் எடுத்து நிவாரண தைலம் அப்படின்னு சொல்றோம். அது நோயை சுகமாக்கக்கூடிய, தலைவலியை சுகமாக்கக்கூடிய நிவாரணம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுவும் என்ன செய்ய நிவாரண பலியாக அப்படியே சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய நோய்களை அவர் என்ன செஞ்சிட்டார்? நம்முடைய நோய்க்காகவே, நம்முடைய சரீர பலவீனங்களுக்காகவே அந்த இடத்துல நிவாரண பலியாக அப்படியே பலி செலுத்தணும். அல்லேலூயா. அப்ப நம்ம இதை நம்ம நம்பணும். நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. நம்முடைய நோய்களை என்ன சுமந்தார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனம் வலி அதை என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனால் வருகிற ஒரு மன அழுத்தங்கள், முள்மொழி சூடப்பட்ட மன அழுத்தங்கள், எண்ணற்ற அந்த நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவத்துக்காக அவர் என்ன செஞ்சாரு? மரிச்சிட்டார். இப்படி நம்ம அவரை தியானிக்கிறோம். அவரை தியானிக்கும் பொழுது அந்த ஒரு தெய்வீக சுகத்தை நம்ம அப்படியே பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இதை நல்லா அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம். இப்ப எடுத்துக்கொள்ளப்படுவது எப்படின்னா நம்முடைய பலவீனமான சரீரத்தோடு, நோயுள்ள ஒரு சரீரத்தோடு நம்ம எடுத்துக்கொள்றது அது நல்லா இல்ல. அல்லேலூயா. நம்ம சுகமான ஒரு சரீரத்தோடு கூட முதல் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் 3 ரொம்ப முக்கியம். ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சரீரம் உங்களுடைய அல்ல, அது கர்த்தருடையது. இன்னும் பரிசுத்த ஆவியான குடிகொண்டு இருக்கும் கோவில் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அந்த கோவிலா இருக்கு. சரீரம் பொழுது எதா இருக்குது? பரிசுத்த ஆவியான வாசம் பண்ற கோவில். அதனால சரீரத்தை நம்ம அசுத்தத்துக்கு படைக்கக்கூடாது, அசுத்தத்துக்கு அல்ல, அது தேவனுக்கு பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும்னு சொல்றாரு. அது வேசியலுக்குரியதல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தமா காத்துக்கொள்ளும். நாளையும் அவர் ரத்தத்தை சிந்தி நம்முடைய சரீரத்தையும் ஆவியையும் சரீரத்தை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்னன்னா இந்த காரியத்தை நம்ம நன்றாக அறிந்திருக்கோம். பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கூட நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சரீரம் நீக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம ஆவியிலும் இயேசு கிறிஸ்து மரிச்சார். மரித்த உடனே நம்மளுடைய பாவங்கள் எதுல மன்னிக்கப்பட்டுச்சு? ஆவியிலையும் மன்னிக்கப்பட்டுச்சு. நம்முடைய சரீரத்தின் பாவங்களையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். அல்லேலூயா. சரீரத்தின் நோய்களையும் ஒரு சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. அப்ப அதே தான் சொல்றாரு,
நம்ம என்ன 1 தெசலோனிக்கர் புத்தகத்தை நம்ம எடுத்து வாசித்தோம்னா 4ஆம் அதிகாரத்தை பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் அவர் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாம் கூட எதிர்கொண்டு போவோம் சொல்றாரு. அப்ப எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லும் பொழுது அவர் அதனையும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம் அப்படின்றார். அடுத்த என்ன சொல்லும்போது நாமும் கூட வருதா நாள்ல அதை எடுத்து பார்த்து நாமும் கூட ஹல்லேலூயா. அப்ப நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை 15 சொல்றார். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம். அப்ப என்ன சொல்றாருன்னா, இவர் கர்த்தர் வருகை எப்ப இருக்குன்னு நினைச்சார் பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து ஒரு 50 ஆண்டுகள வச்சிருப்பார் இல்லையா? அப்ப நம்ம இவர் இயேசு கிறிஸ்து வரதுக்கு 100 ஆண்டுகள் ஆகலாம், 200 ஆண்டுகள் ஆகலாம், 500 அவருடைய பார்வையில் ஒரு 100 ஆண்டுகள் வந்துருவாருன்னு நினைச்சுக்கிறோம். அடுத்து 50 ஆண்டுகள் வந்து நினைச்சோம். ஆனாலும் அவர் சொல்றாரு, நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா அவர் சுகத்தோடு இருப்போம், நம்ம வியாதியோடு சாக மாட்டோம் அப்படின்னு கூட அவர் விசுவாசித்தார். அல்லேலூயா. ஒரு ஆக்சிடென்ட்ல சாக மாட்டோம், வியாதியில சாக மாட்டோம் அப்படிங்கறத அவர் நம்பினார். அல்லேலூயா. அப்ப அதான் சொல்றாரு, நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை சொல்றேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுதும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் என்னவெனில் என்ன செய்கிறோம், ஒரு இணைப்படுதலை, இது ஒரு ரகசியம். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிய கடைசி காலம் குறிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இணைப்பது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அவர் சொல்றார், மறுரூபமாகி போவோம் சொல்றார். இது என்ன செய்றாரு, சரீரம். இந்த சரீரம் எப்படியாகும், மறுரூபத்தை அடையும் சொல்றார். அல்லேலூயா. இந்த சரீரம், நம்முடைய சரீரம் எப்படி ஆகும், மறுரூபமாகும் என்று சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த சரீரம் மறுரூபமாகும். அப்ப இந்த சரீரத்துல என்ன செய்யணும், இந்த சரீரம் வியாதினாலதாங்க, ஒரு சுகவீனத்தினாலதாங்க, பரிசுத்தம் பண்ணதாங்க இந்த சரீரம் பாதுகாக்கப்பட்டு அப்படியே மறுரூபத்துக்கு போகும். அல்லேலூயா. அப்ப இன்னும் சொல்லணும்னா பிலிப்பியர்ல சொல்லும்போது சொல்றாரு 3:14 சொல்றாரு. பிலிப்பியர் 3:14 எப்படியாவது மரித்தோரிலிருந்து நாம் உயிர்த்தெழும்படியாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப உயிர்த்தெழுதின் வல்லமை இப்ப அவர் சொல்லும்போது 13 சொல்லும்போது சொல்றாரு. அல்லேலூயா. 3:10 கூட வாசிக்கணும், 9 கூட 10. இப்படி நான் அவரையும் ஒரு உயிர்த்தின் வல்லமையும் ஒரு பாட ஐக்கியத்தை அறிகிறதும் அவர் மரணத்துக்கு எப்படியே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாகும்படியாகும். அப்ப நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும். சகோதரர்கள் பிடித்துக் கொண்டு நின்றுகிறதை ஒன்று செய்கிறேன், முன்னாடி நாடுகிறேன் சொல்றார். அல்லேலூயா. அப்ப இவர் எழுந்திருக்கணுங்கிறத உறுதியா இருக்கார், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னும் இப்படி அதே பிடிப்பர் 1:23-24 என்ன சொல்றாரு, ஏனெனில் இவருடைய நான் வெறுக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருக்கும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. 2 காரியங்கள் சொல்றாரு. ஒண்ணு, நான் மேல போறதுக்கு எனக்கு ஆசை, அது ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த உலகத்தில் நான் இருக்கும் பொழுதும் அதிக நன்மை. அல்லேலூயா. உங்களுக்கு அதிக அவசியம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதிக அவசியம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சரீரத்தில் இருப்பது வந்து ரொம்ப அவசியம். எதுக்கு அவசியம், உங்களுக்கு அதிக அவசியம் சொல்றாரு. எனக்கு பெஸ்ட் பார்ப்போம் தான், ஆனா இந்த பூமியில் நான் இருக்கிறது வந்து உங்களுக்கு அவசியம் சொல்றாரு. அப்ப இப்படி அவர் சொல்லியிருக்கலாம், நான் பலவீனமா இருக்கிறேன், இந்த பூமியில் நான் ரொம்ப வியாதிப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சரீரம் சுகவீனமா இருக்குது, நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், நான் சீக்கிரமா ஆண்டவர்கிட்ட போகலாம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனா உங்களுக்கு தேவைப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லல. அப்ப அவர் எப்படி நினைக்கிறாரு, நான் சொல்ல அவருடைய பவுலபசம் சுகத்தோட இருந்திருக்கிறார், நல்ல ஒரு பலனோட இருந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா தெம்போட இருந்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தோட கூட இருந்திருக்கிறார். அதான் சொன்னாரு, அவர் தன்னுடைய காரியங்கள் இப்படி செலுத்துறாரு. சொல்றாரு, நீங்க இருந்தாலும் தான், அங்க போனாலும் தான், அங்க போறதுதான் பெஸ்ட் எனக்கு ஆனா இங்க இருக்கவும் உங்களுக்கு அவசியம் சொன்னாரு. ஆனா பவுலபசம் மறிக்கும் பொழுது அவர் ரத்த சாட்சியம் மறிச்சிருக்கிறார். அவர் யாருமே கொல்ல முடியும் இல்லையா? அவர் ரத்த சாட்சி வெட்டுண்டு அவர் சரீரத்தில் அப்படியே முகம் பிரகாசிக்கிறத பார்த்து அவர் என்ன செய்யப்பட்டு அப்படியே வெட்டப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு இருப்பார், ஸ்தேவான் சாகும்போது என்ன செய்யப்பாரு, அப்படியே இயேசு கிறிஸ்து பிதாவாக ஸ்தேவான் பிதாத்திரமத்தோடு இருந்தார். அப்படி அவரும்
அவர் முழங்கால் படித்து இந்த பாவத்தை அவர்கள் சுமத்தாதிரும் ஆண்டவர்னு சொல்லி மறிச்சிட்டார். அவரால் என் ஆவியை உடைய கரைகளிலே ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த ஸ்தேவான் மரணம் வந்து என்ன, ஆவியை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் எடுத்துட்டார். அல்லேலூயா. ஆனா பவுலையும் கல்லெறிஞ்சாங்க. அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம். பவுல் ஒரு பட்டணத்தை கல்லெறிஞ்சாங்க, செத்தவனை கூட கிடந்தான். ஆனா பவுல் இந்த ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லல ஆண்டவர். அதனால ஆண்டவர் எடுக்கல. ஆனா அவர் ஆல்ரெடி இறந்தது கூட ஆகிப்போச்சு. அப்ப சீடரெல்லாம் வந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது என்ன, திரும்பமா உயிர் பெற்றார், திரும்ப எழுந்தான். அப்ப எழுந்தாருன்னா எப்படி, இப்போ ஒருத்தன் கண்ணை மட்டும் முடிச்சிருந்தான்னா தூக்கி போய் ஆஸ்பத்திரி கொடுத்து குளுக்கோஸ் ஏற்றி கொஞ்சம் ஆகாரத்தை கொடுத்து அப்படியே தெற்படை வச்சிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, அவர் திரும்ப புதிய ஒரு உயிர் வல்லமையோடு உயிர் தந்த வல்லமையோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு மருத்துவம் போல இருக்காரு. திரும்ப எழுந்து அப்புறம் பிரசங்கம் பண்ணி இந்த மாதிரி நீங்க அநேக உபத்திரத்துடைய நம்ம போக வேண்டியிருக்குது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்படி தைரியம் பிடித்து அப்ப வேற ஊருக்கு கிளம்பி போனாங்க. அப்போ அவருடைய சரீரத்துக்கு எப்படி பலமா இருக்கு. அப்ப அந்த உயிர்த்தத்தின் வல்லமை, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக வல்லமை அவருடைய சரீரத்தை அவர் சுகமாக்கி. அல்லேலூயா. அவருடைய ஆத்மாவில் ஒரு சுகம், அவர் ஆவியில சுகம், ஒரு சரீரத்துல ஒரு சுகம், அப்படியே அவருக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதல் அப்படியே கொடுத்துருக்கு. சரீரத்துல அப்படியே ஒரு இளைப்பாறுதல், ஒரு தெய்வீக தன்மை, ஒரு தெய்வீக ஆவியானுடைய சரீரத்தை அசைவாடுறது அப்படியே ஒரு தெய்வீக ஒரு அதான் சரீரத்தை உயிர்ப்பிச்சார். நம்ம மாஸ்டர் ரொம்ப இருக்குல்ல, அவர் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய கால்வலி, கைவலி, முட்டுவலி, நம்முடைய சிந்தனைகள், தலைவலி எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கப்படி அப்படியே ஆவியான பிரசனத்தை நம்ம ஜெபிக்கிறோம். நீ பாசத்தை ஜெபிக்கும் பொழுது அப்படியே உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய உயிர்ப்பிக்கிறதையும் சக்திக்கு நம்ம விட்டுக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கணும், அவர் நம்மளை எடுத்துக்கொள்வதற்கு போகணும், நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிசாசு என்ன செய்யணும்னா, இந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு நம்மளுடைய கண்ணை மூடி போட்டுறோம். எப்படி ஆபிரகாம் தோண்டின நீரூற்றுகளை எல்லாம் பெலிஸ்தர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, மூடி போட்டாங்க. திரும்பமா ஈசாக்கை தோண்டினார். இப்ப நம்ம ஏசப்பா சமாளித்து இருந்த தெய்வீக சுகம், விடுதலை, நிம்மதியான வாழ்க்கை, ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கையில என்ன செய்ய பிசாசு வந்து அப்படியே மூடி போட்டான், மூடி போட்டான். அப்ப நம்ம அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது மறைஞ்சு கிடக்கிற பொக்கிஷங்கள், பைபிள் வந்து தெய்வீக சுகம் மறைஞ்சிருக்கு, நீடித்த வாழ்வு மறைஞ்சிருக்கிறது, நம்முடைய இன்னும் நிறைவான ஆசீர்வாதங்களும் மறைஞ்சிருக்கு, தேவனுக்குள்ள நம்ம எப்படி இலைப்பாடுகள் எல்லாம் மறைஞ்சிருக்கு. அப்ப அரியணும் கடலை தனியா சத்தியங்கள் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கேயும் அங்குமா இருக்கும், அதை வந்து கோர்வையா கோர்த்து அதான் நம்ம என்ன சொல்றோம், அப்போ கோர்த்து கொண்டு வரோம். அப்ப தேவனுடைய சத்தியத்தை நம்ம எடுத்துக்கொள்றோம், வார்த்தையின் மூலம் வசனத்தின் மூலம் எடுத்துக்கொள்றோம். அப்ப அவர் சொல்றாரு ஸ்தோத்திரம், அதை நம்ம திரும்பமா நம்ம எடுக்கிறோம், அது திரும்பமா கட்ட விழுக்கிறோம். விழுந்து போன தாவீதின் கூட திரும்ப எடுத்து கட்டுகிறோம். அல்லேலூயா. இப்ப தாவீதின் கூட விழுந்து போச்சு. அதே போல நம்முடைய நாட்கள்ல சில நேரங்கள்ல தவறான உபதேசங்கள் கிடைக்கும், அல்லது நமக்கு இந்த சத்தியங்கள் கேட்க முடியாததுனால விழுந்து கிடந்துச்சு. அது திரும்ப விழுந்து கிடந்த சத்தியத்தை திரும்ப எடுத்து கட்டுகிறோம். அல்லேலூயா. நமக்கு வந்து இன்னும் அறியாத சத்தியங்கள்லாம் இருக்குது, அதை சபை அறிஞர் பிசாசு தடை போட்டுருப்பான். ஊழியர்களை, மற்றவங்க, விசுவாசிகள் இதெல்லாம் கண்ணாந்து போதும் சொல்லி அப்படியே தடை போட்டுருப்பான். அப்ப நம்ம அப்படி இல்லாம இந்த சத்தியத்தை திரும்ப அவங்க எடுத்து தியானிக்கும் போது இப்ப நிறைய காரியங்கள் வந்துருச்சு, புஸ்தகங்கள் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அப்ப தியானிக்கிறோம், தியானிச்சு அதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். இப்ப எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அங்க கொண்டு வராரு. அல்லேலூயா. அப்ப என்னன்னா நமக்கு வந்து இப்ப ஒரு நிறைவான வாழ்க்கை மாற்றுறது இப்படி. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய பார்வையில, தேவனுடைய வழிகளின்படி நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நிறைவாய் வாழணும். இப்ப கடவுளுடைய விருப்பம் என்னது, நம்ம நிறைவா வாழணும், சந்தோஷமா வாழணும், ஒரு சமாதானமா வாழணும், ஒரு ஒரு ஆசீர்வாதமா வாழணும். அல்லேலூயா. ஆனா நமக்கு அது வாழ தெரியல. ஒரு பக்கம் இப்படி இருக்கும் வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, ஆனா வாழ தெரியல. இது வந்து நம்ம கஷ்டமாக்கி கொடுக்குறோம். எப்படி இப்போ நமக்கு அம்மா வந்து நல்ல சாப்பாடு வச்சுருக்காங்க, ஒரு நல்ல மீன் குழம்போ கறி குழம்போ வச்சுருக்காங்க, நம்ம அழுதுகிட்டே சாப்பிடலாம். அதே நேரத்தில் எங்கள் அம்மா வந்து குடும்பம் காலியாக இருக்கிறா, எங்கள் அப்பா ஒரு கூட பிறந்தவங்க இப்படி அப்படி டீச்சர் இப்படி சொல்லி அழுதுகிட்டே சாப்பிடணும் இல்லையா? அதே நேரத்தில் சந்தோஷமா நம்மளால சாப்பிட முடியும். இல்லையா? புரியுது உங்களுக்கு? இப்போ நான் டீ குடிக்கும் போது ரிசர்ச் வந்துகிட்டே டீ குடிக்கலாம். அதே போல டீ குடிக்கும் நல்லா ஒரு டீ போட்டுருக்காங்க, ஆண்டோட தியானத்தை டீ குடிக்கலாம்.
நம்முடைய மனநிலைமையை பொறுத்து தான் அந்த நம்முடைய வாழ்க்கை இருக்கே தவிர அந்த சாப்பாட்டுலயோ நம்ம குடிக்கிற டீலயோ நம்முடைய மனநிலைமை இல்லை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம மனநிலைமை எப்படி செட் ஆக்கப்பட்டிருக்கிறது அதுதான் தெரியும். ஒருத்தனுக்கு 5 ரூபா கிடைக்கும், ஒருத்தனுக்கு 10 ரூபா கிடைக்குது. அல்லேலூயா. 5 ரூபா கிடைக்கிறவன் என்ன செய்யணும்? சந்தோஷத்தோட 5 ரூபா கொடுத்ததா சுதந்திரம் சொல்லிட்டு வரோம். ஆனா 10 ரூபா வாங்கினவன் என்ன செய்யலாம்? இந்த 10 ரூபா இருக்கு, 10 ரூபா இருக்கு, இந்த 10 ரூபா என்ன செய்யவே வரும். புரியுது உங்களுக்கு? அப்ப எது அவனுக்கு நிம்மதி இல்லை? 10 ரூபா கொடுத்து நிம்மதி இல்லை. அவனுக்கு 5 ரூபாயில திருப்தி பண்றான். அல்லேலூயா. இப்ப 5 ரூபா இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்துடும். இப்ப இந்த மனநிலைமையே நம்ம என்ன செய்ய நமக்கு ஆண்டவர் நல்ல சரீர சுகத்தை கொடுத்துருக்காரு, ஆவியை கொடுத்துருக்காரு, நிம்மதி கொடுத்து ஜீவன் கொடுத்துருக்காரு, சுகம் கொடுத்துருக்காரு. அதை நம்ம அனுபவிக்கிற காரியங்கள் நம்ம எப்படி அனுபவிக்கிறோம், அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம்ங்கிறது தான் பாயிண்ட் இருக்கிறத. நம்ம அதை குறித்து எப்படி நம்ம இது செய்வோம் அப்படிங்கிறோம். நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அதை நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்கிறோம், அதை எப்படி நம்ம விசுவாசிக்கிறோம், அதுதான் நம்ம முக்கியம். அல்லேலூயா. இப்ப இடையில நம்ம பிசாசு என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய மனசை மாத்திடுவான். நம்ம இதெல்லாம் கற்றுக்கொள்ளாத, இதெல்லாம் உனக்கு ஏமாத்திடும், இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு சில காரியை கற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை அப்படியே நயிக்குவோம். ஒரு உன்னதமான சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் மாட்டான், அறிந்து கொள்ளவும் விட மாட்டான். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவர் புசிக்கூடாத கனியை சொன்னாரோ அப்படின்னு சொன்னான். அப்புறம் சொல்லிட்டு இந்த கனியை புசிக்கு வர சொன்னான். அவன் எப்படி அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை அங்க போய் புசிக்கல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுத்தாரு. அதை புசிக்க தவிர நான் நன்மை தீமை கனியை கூட மட்டும்தான் புசிக்கக்கூடிய நயம் காட்டுறான். ஆனா இந்த மனுஷனும் அதை போய் புசிக்கல. புசிச்சான், அது புசிச்சாலும் எழுதப்படலை. ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனி புசிச்சா ஜீவன் குடிக்கிட்டே இருக்கும். அவன் அங்க புசிக்கிற விட்டுட்டு இதை போய் புசிச்சான். இதை புசிச்சுட்டு அதை புசிச்சா ரெண்டும் கலந்து ஜீவன் பாவத்தோடு வாழலாம். அதனால வாழலாம். அதனால ஆண்டவர் டக்கு விளைவிச்சுட்டாரு. அப்ப இந்த பிசாசு இந்த வேதனை, கசப்பு, கோபம், மூர்க்கம், அப்புறம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு அப்படி நமக்குள்ள சமாதானம் இல்லை, மன அழுத்தத்துக்குள்ளேயே வழிகெடுத்தோம். அப்படியே மன அழுத்தம், மனவியாதிலேயே வழிகெடுத்தோம். இப்ப இந்த பிசாசுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கூடாது. ஆண்டவருடைய சத்தம் இப்ப மைண்ட் ரிலீஸா இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருக்கும் மனசுல. இப்ப நீங்க கூடானாலும் குளித்து குடிக்கொள்ளப்படும், தந்தையானாலும் கசை கேட்டுக்கணும். ஏன்னா அப்போது ஒரு சின்ன காரியம் பண்ணாலும் சந்தோஷமா நம்ம அதை அனுபவிச்சோம்னா அதில் ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. சரி பாருங்க, இப்போ நம்ம எடுத்துக்கோ சாவாமை. இப்ப எடுத்துக்கொண்ட பிறகு எடுத்து நம்ம பரலோகத்துக்கு போறோம். நமக்கு பரலோகத்துக்கு போன பிறகு என்ன இருக்கும்ல? சாவாமை இருக்கும். அப்புறம் மகிமுள்ள சரீரமும் மாறிடும். நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதை மாறிடும்? சாவாமை மகிமுள்ள சரீரம் மாறிடும். சரி, இப்ப இங்க மகிமுள்ள சரீரம் இங்க நம்ம இருக்காது. ஆனா இங்க என்ன சரீரம் கொடுக்குறாரு? இங்க சுகமுள்ள சரீரம், ஆரோக்கியமான சரீரம், சந்தோஷமான சரீரம், நம்ம திடகாத்தனமான சரீர சுகம், மன நிறைவான வாழ்க்கை. அல்லேலூயா. மன நிறைவான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இப்ப நம்ம அங்க இப்போ ஏற்கனவே நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அவர் பலியை ஆயிட்டார். நமக்காக அவர் ரத்தம் செஞ்சிட்டார். இப்ப எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வரைக்கும் வாசித்தோம்னா நம்மை போல ஒருவர் ஆனார். ஏன்னா மரண பயத்தினால பிடிப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி. அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. நான் என்ன சொல்றாரு? மரண பயத்தினால் பிடிப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நான் அவரு பிள்ளைகள் மாம்சமும் ரத்தம் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல ஆனார். தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் அவர் சொல்றாரு. பிசாசானவனை மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமான மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியா. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லப்பட்டுச்சு? மரண பயத்தினாலே. இந்த மரண பயம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனுஷன் இந்த மரண பயத்திலேயே. இப்ப நமக்கு மரண பயம் இருக்குதான், நமக்கு மரண பயம் கிடையாது. இந்த கவனமா கேளுங்க. நமக்கு மரண பயம் கிடையாது. ஏன்னா ஜீவகாலமா
இந்த மரண பயத்திலே ஏதோ ஒரு பயம், எல்லா வித பயத்துக்கும் மூல காரணம்னா மரண பயம். இந்த மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அவர் விடுதலையாக்கும்படி அவர் என்ன செய்தார்னா அப்படியே சிலுவையில் அப்படியே பலியாகிறார். அல்லேலூயா. அந்த மரணத்தை நம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரி அங்கே பிசாசனவனை நமது மரணத்தினாலே அழிக்கும்படி. அப்ப இந்த பிசாச ஆண்டவர் வந்து ஜெயிக்கும்படி அவர் என்ன செய்யறா, அவரே மரணத்தை எடுத்துக்கிட்டார். அல்லேலூயா. அப்ப நமக்கு மரணம் உண்டா? அவன் நம்ம கேட்கும், இப்ப நமக்கு மரணம் இருக்கா? அப்ப நம்முடைய மரணத்தை சிலுவையில ஜெயிச்சுட்டாரு, அப்ப நமக்கு மரணம் இல்லையா அப்படிங்கறதா. நமக்கு இந்த பூமியில வந்து நமக்கு ஒரு நாள் மறிப்போம், அப்ப மரணம் இல்லை. இந்த பூமிக்குரிய கண்ணை மூடும், அதாவது நித்திரை அடைக்கிறோம், அங்க போய் கண்ணை திறப்போம். புரியுது உங்களுக்கு? இங்கே கண்ணை மூடுறோம், ஆனா உலகத்தில் உள்ள மனுஷன் மறிக்கும் போது பயந்து மறிப்பான், ஐயோ ஐயோ மறிப்பான். அல்லேலூயா. அப்ப நம்மளோட வந்து என்ன செய்றாரு, சிலுவையில பாவத்தை, மரணத்தை, சாபத்தை, கட்டுகளை, வியாதியை எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சாரு, எடுத்து சிலுவையில அடைந்து விட்டார். அல்லேலூயா. இப்ப நமக்கு இப்ப பரலோகத்துல சுகம் தேவையா? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. பரலோகத்துக்கு போன பிறகு நமக்கு சுகம் வேண்டும், நம்ம ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும் நம்ம சொல்ல முடியுமா? அங்க எல்லாமே பெஸ்ட் தான். அங்க நமக்கு சுகம் வேண்டியதில்லை. என்ன, நாங்க சுகமாவே இருப்போம் ஆல்ரெடி. அங்க நமக்கு ஐஸ்வர்யம் வேண்டியதில்லை, தங்க ரீதியிலே நம்ம நடப்போம். அங்க போய் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணுமான்னு சொல்ல மாட்டேன், நரகத்தை விழுந்தா தண்ணி கேட்பான். அப்ப என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா இப்பொழுதே ஆண்டவர் நமக்கு மீட்டு தர்றார். அல்லேலூயா. அப்ப ஆதாம் அங்க வீழ்ச்சி இடத்துதான், ஆதாம் வீழ்ந்த அந்த இடத்தை பூர்த்தி செய்கிறார், நம்மை கொண்டு அப்படியே அந்த இடத்தை பூர்த்தி செய்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு வந்தது நம்ம என்ன, ஆதாம் இழந்து போன அந்த ஐஸ்வர்யத்தை, ஆதாம் இழந்து போன அந்த சுகத்தை, ஆதாம் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை அதை திரும்பமா மீட்டு நமக்குள்ள வச்சுட்டார். அல்லேலூயா. ஆல்ரெடி நமக்குள்ள ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் நமக்கு உண்டாயிடுச்சு. நமக்கு வந்து மரணம் இல்லை, ஏன்னா மரணத்தை ஜெயிச்சுட்டார். அவர் விசுவாசிக்கும் நமக்கு ஜீவன் வந்துருச்சு, ஜீவ பிரமாணம் வேலை பார்க்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், இந்த சரீர பிரகாரம் நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், கண்ணம் போடுறோம், அல்லது இயேசு சொல்றபடி எடுத்துக்கொள்ளப்படுகிறோம், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அப்ப இயேசு சொல்றோம் என்ன செய்யறோம், மறிக்க மாட்டோம். இயேசு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படியே மகிமையை பிரவேசித்து அப்படியே போயிடும். அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு. அப்ப அங்க மரணம் இருக்குதா? நம்ம மரணம் கிடையாது. அப்படி அப்ப ஏற்கனவே மறிச்சுட்டாங்க காலம் சென்றவங்க, 90 வயசு, 110 வயசு, 120 வயசு, அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன செய்யறது? அப்ப அதுல வந்து நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டியதுன்னா, அவங்க வந்து வியாதி இல்லாம மறிச்சிருக்கிறாங்க. கடவுளை எடுத்து வருகிறேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இப்ப பெண்ணிகளோட பிள்ளைகள் அவர் 93, 95 வயசு, அவர் சந்தோஷம் ஓட்டத்தான் முடிச்சிச்சு, நான் ஆண்டவருக்கு போகிறேன், ஆயுதமாய் காத்திருக்கு அப்படி கண்ணமண்டாரு பாடல் கேட்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைகள். அல்லேலூயா. அப்புறம் இன்னும் ஒரு சிலர்லாம் நான் ஏசப்பா முகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பிரகாசமா முகம் வந்து ஏசப்பா முகம் பிரகாசமா தெரியாது அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப ஜார்ஜ் பிள்ளை அவரும் 10,000 சிறுபிள்ளைகளை வச்சு நடத்தினார், அநாத பிள்ளைகளை வச்சு. அவர் கோப்பு கட்டி அப்புறம் காய்கறி இல்லாம இருக்குமா, ஜோம் பண்ணுவாங்க, காய்கறி தட்டுவாங்க. ஒரு பிள்ளைகள் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. ஒரு தடவை அவருக்கு நிறைய சாட்சினா இருக்குது, பால் வண்டி, பால் இல்லாம இருக்குமா, பால் ரொட்டி. அப்ப பால் வண்டி போயிட்டு, பெரிய பால் வண்டி போயிட்டு இருக்கும்போது பால் வண்டி டயர் இருக்குது, ஏதோ ரிப்பேர் ஆயிடும். உடனே பாலெல்லாம் மிச்சமான பாலெல்லாம் எடுத்து ஹாஸ்டலுக்கு கொடுக்குறோம். ரொட்டிக்காரங்க அவங்களுக்கு கதை தட்டி ரொட்டி கொடுத்தாங்க. இப்படி ஆண்டவர் அவர் ஜெபிக்க 10,000 பிள்ளைகளுக்கு போச கொடுத்துட்டே இருக்கு. அந்த ஜார்ஜ் முல்லர் வந்து தினத்தனமா இருந்தார். 70 வயசு 80 வயசு முடிய 42 நாட்களை போய் பிரசங்கம் பண்ணாங்க. கணவன் மனைவி 2 பேர் போனாங்க. அல்லேலூயா. 70-80 வயசுல எப்படி போக முடியும்? அப்ப 80 வயசுல அவர் இருக்கும் பொழுது ஒருத்தர் அவருடைய ஃப்ரெண்ட் வந்து ஏடி பேசன் என்கிற நபர், அவர் 80 வயசு நல்லா சுறுசுறுப்பா பிரசங்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. நல்ல திடகாத்தமா பிரசங்கம் பண்ணாங்க. அவருக்கு ஆரோக்கியமான சரீரம். அப்ப 93 வயதுல அவர் ஜான்சன் மறிக்கும் போதே குறிப்பை எழுதி வச்சாங்க. 93 வயது அவர் இருக்கும் சொன்னா, நான் வந்து என்னுடைய அன்புள்ள பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். 93 வயதிலும் எனக்கு முடப்பாதம் இல்லாமல், உடல் வலி இல்லாமல், கால்வழி சரீர வலி இல்லாமல் என்னை சுகமாய் வைத்திருக்கிறார். அன்றாடம் என்னுடைய வேலைகள் செய்கிற இந்த காம்பவுண்டில் அப்படின்னு சொல்லி நான் ஆசீர்வாதமாக என்னை வைத்திருக்கிறார் சொல்லி 93 வயதில் அவர் அறிக்கை கேட்டார், எனக்கு முடக்குவாதம் இல்லை,
எனக்கு இந்த சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கைட்டான். இப்போ அவங்களாம் நான் ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு கண்ணமானாலும் அப்படியே போயிட்டான். சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து கூடுமா நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம அவர்கிட்ட கேட்டாங்க நீ எப்படி. இப்போ அவரோட வயசுல கம்மியான வயசுல வரலாம். என் ஃப்ரெண்ட்லாம் ஒரு முடி கூட கருப்பே கிடையாது. கிடையாது. அப்ப எப்படிதான் சொல்றேன். அப்ப சிலர் வந்து ரொம்ப இதாயிடுறாங்க, வயசாயிடுறாங்க. இணை காட்டும் வயசு கூட ஒரு வயசு 6 மாசம் போடணும் இதாயிடுறாங்க. இப்ப நமக்கு வந்து சரீரத்தில் ஆவியானுடைய வல்லம். அப்ப நமக்கு வந்து கேட்கறாங்க 90 வயசு ஒரு 80 வயசுல ஃப்ரெண்ட் வந்து இப்ப எனக்கு 60 வயசு 50 வயசு வச்சு நடக்க முடியலப்பா, எனக்கு முடியல என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவர் போன பிறகு ஆட்டோமேட்டிக் சொல்லுவாங்க, ஒரே நன்றி வச்சுருக்காங்க. 80 வயது எனக்கு எந்த வியாதியும் வச்சிருக்கிறேன், சுகத்தோடு வச்சிருக்கிறேன், உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சரீரத்தின் நம்ம வியாதி இயேசு என்ன செஞ்சிட்டாரு, சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்காத நாம் விசுவாசிக்கணும், அதை நம்பணும். நம்முடைய சரீர சுகத்துக்காக தான் நம்ம வந்து அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அவர் வார்த்தையுமே இருக்கணும். இப்ப அவருக்கு என்ன அந்த கிருபை கிடைச்சது, அதாவது அவர் சரீர சுகத்தோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டாங்க. அவர் சொன்னார், என் சரீரத்தின் மீது நோயிலிருந்து மீட்கும் தேவ வார்த்தையின் வல்லமை இருக்கிறது என்று சொன்னார். என் சரீரத்துல என் நோயிலிருந்து மீட்கும் தேவ வார்த்தையின் வல்லமை, தேவ வார்த்தையின் வல்லமை கையை பிடிச்சிட்டார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்முடைய சரீரத்துல நோயின் வல்லமை எதிர்க்கக்கூடிய வல்லமை சரீரத்தில் இருக்கும். அல்லேலூயா. நோயிலிருந்து மீட்கும் தேவ வார்த்தை வல்லமை இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்குது, தேவ வார்த்தை வல்லமை இருக்குது. அது நோயிலிருந்து நோய் வந்தாலும் அதை மீட்டெடுத்துவோம் நம்ம சரீரத்தை. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தின் மீது வல்லமை. ஒரு சில ஜான்சில போனவர் தான், அவர் கையில சரீரத்துல அந்த காய்ச்சல குளிர்காய்ச்சல் அந்த அனந்தர பரவ காய்ச்சல் நோய் அப்படி வச்சா நம்மளோட கிருமி செத்து போயிருக்கும். அப்படி ஒரு சரீரம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்துச்சு. அல்லேலூயா. ஆவியினால் நிரம்பி பன்னி பாசல பேசி ஜெபிக்கும் பொழுது சந்தோஷம் சமாதானம். அல்லேலூயா. அப்ப ஜான்சில அப்படி அவருடைய சரீரத்தில் நோய் ஏறி பார்த்தான். அவர் நோயெல்லாம் செத்து போச்சான். அப்ப இயேசுவின் வல்லமை நம்ம வாங்கி கொடுது. அல்லது அவர் வந்து வார்த்தையை முக்கியப்படும், வார்த்தையை மெடிடேஷன் பண்றார். வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நான் சுகமானேன், எனக்கு எந்த வியாதி வராது, சாபம் வராது, எனக்குள்ள தீமை வராது, நான் சுகமானேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சந்தோஷமாய் இருப்பேன், நான் சமாதானமாய் இருப்பேன், நான் என்னால் வாழ முடியும் சொல்லி அவர் அறிக்கையிட்டார். இப்ப பிசாசு வந்து நம்ம ஜீவனை கொள்ள மாட்டான். நம்முடைய ஜீவனை கொள்றதுக்காக என்ன செய்வான்னா, நம்மளை அனுபவா கொள்ளணும்னு நினைப்பான். சரீர வேதனை கொடுத்துருவான், மனதில் துக்கத்தை கொடுத்துருவான், மன அழுத்தத்தை கொடுத்துருவான். அப்படின்னு நம்ம சோங்கிய கிறிஸ்தவமாக மாறிடும். அப்படியே நம்ம வாழ்க்கை வெறுத்து போன கிறிஸ்தவர்களாக மாறிடும். புரியுது நமக்கு. இப்போ பணம் பற்றாக்குறை அதுவுமே இப்படிதான். பணம் வரத்துக்கு நமக்கு தேவை. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அப்பப்ப தருவார், வாசலை திறப்பார். விசுவாசம் தான். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த வாழ்க்கையை இந்த சப்ஜெக்டை அறிந்து கொள்ளக்கூடாதபடி, இந்த திட்டத்துக்குள்ள நம்ம வர நிறைவான திட்டத்துக்குள்ள வரக்கூடாதபடி பிசாசு கண்ணை மூடி போட்டுருவோம். சரி, நான் சொன்னோம்மா ஏசுனதுல பாவத்தை தான் சுமந்துட்டாரு, நோயை சுமந்திக்கல. நமக்கு தெரியும், வசனம் தெரியும், நோயை சுமந்தாருன்னு நமக்கு தெரியும். சரி, ஒரு பழைய நோயெல்லாம் சுமந்துட்டாருன்னு நம்ம நம்புவோம். ஆனா இப்ப இருக்கிற நோயும் அவர் சுமந்துட்டார், இனி வர போகிற நோயும் சுமந்துட்டார். விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம ஜாய்ஸ் மேற்கெல்லாம் கேன்சர், அவங்க விசுவாசம் அறிக்கிட்டாங்க, அவங்களுக்கும் வியாதி இடையில பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய நோய்களை சுமந்து வரப்போகிற நோயை சுமந்துட்டார். அல்லேலூயா. சோத்திரம். குடிக்காரங்களுக்கு வியாதி வராம இருக்குதா? வரத்தஞ்சது. ஆனா அதையும் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல நம்முடைய பாவத்தை, முன்னாள் செய்த பாவத்தையும் மன்னிச்சிட்டார், பின்னால் நம்ம செய்யும் பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆனா இந்த சத்தியத்தை அறிஞ்சதுனால நம்ம திரும்ப பாவம் செய்ய தூண்டப்படுகிறது கிடையாது. ஆண்டவர் டோட்டலா எல்லா பாவத்தையும் பார்த்து மன்னிச்சிட்டாரு. ஆனா இந்த உண்மையை நம்ம அறிஞ்சிருக்கும் பொழுது திரும்ப குற்ற உணர்வுடன் நம்ம விடுவிக்கப்படும். நான் சிலரும் அனைசும், ஐயோ அன்னைக்கு நான் கெட்டவாக, அன்னைக்கு தெரியாம திட்டேன், சண்டப்பட்டுட்டேன், நான் பாவம் திட்டேன், பாவம் குற்ற மனசாட்சி கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நம்முடைய மனசாட்சிக்காக தான் நம்ம கழுவப்படுறோம். வார்த்தையினாலும் நம்ம தண்ணீரினாலும் நம்ம கழுவப்படுகிறோம். அல்லேலூயா. மற்றபடி ஏசு சொல்றாரு, மூழ்கினவன் சுத்தமாயிட்டான்னு இருக்காரு.
நான் ஒரு பெரிய ஒரு ஊழியக்கார் பெண்ணி போயிருந்தேன். அதில் பெரிய ஊழியக்கார் மனைவி அவங்க என்ன சொல்றாங்க, அறிக்கை செய்யப்படாத பாவங்களாம் மன்னிக்கும்போது உங்களுக்கு நினைவு வர பாவங்களாம் மன்னிக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ எனக்கு என்ன இருந்துச்சு, அது பெரிய ஊழியக்கார் பெண்ணி தான். ஆனா எனக்கு என்ன, நம்ம தான் பாவத்தை ஆண்டோட மன்னிப்பு கேட்டுட்டோம். மன்னிப்பு கேட்டு 10 வருஷம் ஆகுது. நம்ம ஊழியருக்கு வந்து 10-15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. திரும்ப எனக்கு நான் பழைய பாவத்தை ஞாபகம் பண்ணி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, டோட்டலா கழுவிட்டாரு. ஆனாலும் அவங்க சொல்லும் போது நமக்கு என்ன தோணுது, ஐயோ நம்ம சின்ன வயசுல எதுவும் நம்ம திருட்டு ஞாபகம் ஏதாவது ஐயோ நம்ம திருடிட்டோம், ஆண்டவர் அந்த பாவத்தை அறிக்கைனால தான் இன்னும் முன்னேறம் திரும்ப மன்னிப்பு கேட்கிறோம். திரும்ப குற்றமனசாட்சி விழுந்து. அதாவது எதுக்கு ஆண்டவர் சொன்னார்னா, ஒரு சிலருடைய பாவங்கள் இப்ப படப்பாதமா இருந்தான், அவனை பார்த்து சொன்னாலும் பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆனா அவனுக்கு என்ன தேவை, சுகம் தேவை. ஆல்ரெடி அவன் சுகத்தோட தான் இருக்கிறான், அதாவது படுத்திருக்கான். ஆனா அவன் என்ன செஞ்சது, ஐயோ நம்ம பாவம் அதனால இப்படி வந்துச்சு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, நீ எழுந்துட்ட. அந்த குற்றமனசாட்சி அவன் வாழ்க்கை பிசாசுடைய ஒரு திட்டம் என்னன்னா, குற்றமனசாட்சி கொடுத்து அவன் பாவங்கள் மன்னிக்கப்படல, அவன் பாவத்தை நீ மாற்ற. நான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பழைய பாவங்கள் நம்ம அறியாமல் செய்ய போகிற இனிமேல் செய்ய போற பாவங்களை ஆண்டவர் சிலுவையில சுமந்து முடிச்சுட்டாரு. அல்லேலூயா. அதான் கெட்ட குமாரன் வரும்போது சொல்றாரு, ஆண்டவர் கூப்பிடுவோம் பலப்போம் பாவம் செஞ்சு வாயே திறக்கிறாங்க. வாயை திறப்பு கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து, அவனுக்கு ட்ரெஸ் அழுக்கான ட்ரெஸ், அவன் பன்றி மேய்க்கிற ட்ரெஸ் எல்லாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனை பேச விடல தகப்பன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு என்னது, நம்ம வர்றதுதான் முக்கியம். நம்ம ஆண்டவருக்கு வர்ற பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். ஆனா பிசாசு நீ வாங்கிட்ட ஓடி வாங்கிட்ட, நீ ஆண்டவருக்கு வராத, ஜெபிக்காத அப்படியே நம்மளை குற்றமனசாட்சி கொடுத்து நம்மளை ஜெபம் பண்ணாமலே விட்டுருவான். அதான் ஆண்டவர் பிசாசு. இன்னும் அந்த ஜாட்சி கூடவே சொன்னாராம், நான் செஞ்ச பாவங்களை பிசாசை நினைவு கூட்டும் பொழுது ஆண்டோடைய வசனம் எனக்கு நினைவு வர மாட்டேது, ஆண்டோடைய வாக்குத்தத்தை நினைவு வர மாட்டேது அப்படின்னு சொன்னான். நான் ஆண்டோடைய வாக்குத்தத்தை நிறைவா நினைக்கணும்னு பெருந்துள்ளவனா இருக்கிறேன். சிலருக்கு நம்ம பாவனை கேட்டுட்டே இருப்போம், ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க. அது உண்மைதான். சில பேருக்கு நம்ம கேட்கறது, நம்முடைய மனசாட்சி கேட்கறது ரைட். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆல்ரெடி நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டார். அல்லேலூயா. அவர்கிட்ட பிள்ளையா நம்ம அவர்கிட்ட வர்றதுதான் முக்கியம். வந்துட்டானே அப்படிங்கிறதான் நினைப்பாரு. ஆனா நம்ம வந்து பாவத்தை நம்ம இருந்துட்டு, ஆனா மூத்தகுமார் நம்ம வந்து பாவம் மன்னிப்பு கேட்கல, அவன் வந்து குறை சொல்லிட்டே இருக்கான். இப்படி அவனுடைய மகன் வந்துட்டான், அவன் அப்படி செஞ்சுட்டு போனான், எனக்கு ஒரு கண்டுபிடி கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல, ஒரே குறை சொல்லிட்டே இருக்கான். ஆனா நம்ம வந்து ஆண்டுக்கு வந்து அனுபவிக்கணும்னு சொல்றாரு. அது எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கணும். நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, புரியுதா உங்களுக்கு? இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்க மறிச்சுட்டாங்க. பழைய ஏற்பாட்டுல வந்து நியாயப்பிரமாணம் மோசேயுடைய காலத்துல சீனாய் மலையில் உண்டாது. சீனாய் மலை உண்டானதுக்குள்ள அப்படியே சீனாய் மலையை நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். செங்கடலை கடந்தவங்க கிருபையிலிருந்து சீனாய் மலை போறாங்க. அவங்க வந்து கிருபையிலிருந்து சீனாய் மலைக்கு போயிட்டாங்க. சீனாய் மலையில நடந்துச்சு, அவங்க ஆண்டவர் அப்படியே தோன்றி சத்தம் கேட்டுச்சு. ஆனா அடுத்து 3000 பேர் செத்துட்டாங்க, கண்டுபிடி செஞ்சு. ஆனா இங்க சீனாய் இங்க வந்து சியோன் மலை இயேசு மரிச்சாரு. இங்க சியோன் மலையில பரிசுத்தர் கூட்டப்பட்டார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சரி, ஸ்தோத்திரம். இப்ப என்னன்னா, அந்த சீனாய் மலையில மோசேக்கு கொடுக்கப்பட்டுச்சு கற்பனை இல்லையா? அதுல கொடுக்கப்பட்டது என்னன்னா, இவன் வந்து நான் செஞ்ச முடியும் தெரிஞ்சுதான், என்னால வாழ்ந்துருவேன், சுயப்படத்தா வாழ்ந்துருக்கான். அதனால தான் ஆண்டவர் கற்பனை கொடுத்தாரு. பாருமானே, நீங்க கற்பனையா நடந்துவே பார்ப்போம். தன்னை ஒத்துக்கொள்ள வைக்கிறது தான் நியாயப்பிரமாணம். தன்னை பாவி என்று என்னால முடியலங்கிறத மனசை ஒத்துக்கொள்ளணும், தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம், அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளேயே நம்ம போய் அடைக்கிறோம். கிறிஸ்தவம் நம்ம போதிக்கிறவங்க வந்து பயன்படுத்துறதுக்காக போதிச்சுட்டாங்க ஒரு பக்கம். அது இப்ப வந்து நினைச்சுறாரு, அப்படி நீ இது செய்யாத, அதை செய்யாது, எப்படி செய்யாது. ஆனா அன்பையும் கிருபையும் அதிகமா போதிக்காததுனால இதை செய்யாத, அதை செய்ய போச்சுனால அவன் ரொம்ப பரவாயில்றான். அப்ப நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நம்ம குமாரனுடைய பிரமாணத்துக்கு, கிருபை பிரமாணத்துக்கு. இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் செத்தாங்க. அதான் ஏன் சொன்னாரு, தேவதூதருடைய அப்பத்தை நீ சாப்பிட்டாலும் செத்து போனாங்க. ஆனா நான் கொடுக்கும் ஜீவ அப்பத்தை சாப்பிட்டதுக்கு ஒரு காலம் சாபத்தில் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து சாகாது. நம்ம வந்து ஆடத்தை கண்டனம் பண்றோம் தவிர இந்த ஜீவன் நாம் எடுக்கப்பட்டு மகிமை ஜீவனா மாறிடும். மகிமை
ஏன்னா ஒரு தடவை தான் ஆண்டவர் வந்து சிலுவையில வந்து மறிச்சுட்டார்ல, மறிச்சுட்டு பார்த்துக்கிட்டாரு. நம்ம ஏற்கனவே நம்முடைய ஜீவன் மறிச்சு போய் தான் இருந்துச்சு ஆவி. இப்ப இயேசு வந்து உயிர்ப்பிச்சுட்டார். உயிர்ப்பிச்ச பிறகு திரும்ப சாக கொடுக்க மாட்டார். புரியுது உங்களுக்கு? திரும்ப நம்ம ஜீவன் சாகாது, ஆவி சாகாது. இப்ப நம்முடைய சரீரம் திரும்பமா அது பாவத்துக்குள்ள சாகாது. அல்லேலூயா. அப்ப அவருடைய சரீரத்தை என்ன செஞ்சுட்டாரு? அங்க குற்ற நிவாரண பலியா கொடுத்துட்டாரு. அவருடைய ஆவியும் ஆத்மாவையும் குற்ற நிவாரண பலியா ஊற்றிட்டார். திரும்ப அவர் ஊற்றி நாம் மீட்கப்பட்டுட்டோம். இப்ப வந்து அதாவது சொல்லப்பட்டிருக்கு என்ன, இந்த லேவியராமத்துல பார்த்தோம்னா ஆசாரிய கூடாரத்துல 20 வயசுல இருந்து 50 வயசு முடிய வேலை செய்யறவர்கள். அது வேலை அந்த ஆசாரிய அந்த தோலை உரிக்கணும், அந்த வேலைக்கு வேலை எல்லாம் வரைக்கும். ஆனா 50 வயசுல இருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலை செய்ய முடியல. அவங்க வந்து மேற்பார்வை மாதிரி சில வேலை குறிப்பிட்ட வேலை மட்டும் பார்ப்பாங்க. ஏன்னா சரீரம் பலவீனம் பண்ணுது. இப்ப கிருமி காலத்துல வரும் பொழுது சரீர மீட்பு அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம 70 80 சொல்றோம்ல, இப்ப 90 வயசு மோசஸ் சொன்னாரு, நீங்க வாய்ஸ் நாட்கள் 70 தானே, விளக்குக்கு முடியாது 80 தானே. அப்புறம் எதனால சொன்னாரு? சங்கீதம் 90ல எடுத்துட்டோம்னா அது நியாயப்பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. உங்களுடைய கோபத்தால் அப்படின்னு சொல்லப்படும். நீங்க எடுத்துக்கிட்டு வாங்கினீங்கன்னா அப்ப ஆண்டவருடைய கோபத்தினால் தேவரின் இந்த வாய்ஸ் நாட்கள் இப்படி ஆயிடுச்சு சொல்றாரு. அல்லது எங்கள் நாடுகள் உங்களுடைய கோபத்தால் கடந்து போயிட்டு 99 எங்கள் நாட்கள் எல்லாம் கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், விளக்கின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையான வருத்தமும். ஏன்னா அவன் கோபம், நாங்கள் ஒரு கோபத்தினால், ஏன்னா கோபத்தினால் அழிந்து உக்கரத்தினால் கலங்கி போகிறோம். அப்ப ஆண்டவருடைய கோபத்தில் அவங்க இருந்தாங்க, நாங்க எது கீழ்ப்படியல. புரியுதா உங்களுக்கு? அவங்க கீழ்ப்படியல, நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டு அவங்க வந்து ஆண்டவருடைய கோபத்தை இருந்தாங்க. ஆனா நம்ம வந்து இப்ப ஆண்டவருடைய கோபம் யார் மேல விழுந்துருச்சு? குமாரன் மேல விழுந்துருச்சு. இப்ப குமாரன் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? கிருபை கிடைக்குது. அதே போல யோபு சொல்றாரு, நான் செத்து போனா நம்ம இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் ஆண்டவருடைய யோபுமே என்ன சொல்றாரு? எனக்கும் கடவுளுக்கும் ஒரு மத்தியஸ்தர், ஒரு மீடியேட்டர் இருந்தா ரொம்ப நாமா இருக்கும். அவர் எனக்காக தெய்வத்தை பேசுவாரே அப்படின்னு சொல்றாரு. அவரே உணர்ந்தார், நமக்கு மீடியேட்டர் கிடைச்சிட்டார். நமக்கு யாரு கிடைச்சிட்டா? இயேசு கிடைச்சிட்டார். அவனுக்கு யோபுக்கு கிடைக்கல, இப்ப ஆபிரகாமுக்கு கிடைக்கல, மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல, ஆதாமுக்கு கிடைக்கல. நமக்கு ஒரு மீடியேட்டர் கிடைச்சா நமக்கும் அவருக்கும் போயிடும். அல்லேலூயா. அப்ப கோபத்துல தான் 70 ஆக்கினார் தவிர நம்முடைய ஆயுசு நாட்கள் ஒரு பூரணமான ஆயுசு நாட்கள். அல்லேலூயா. நம்ம வந்து வாழலாம், ஆனா ஒரு நம்ம வந்து நோயெல்லாம் வாழ்ந்து அவர் இடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. நோயெல்லாம் வாழ்ந்து அவர் இடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அது அவர் வரும்பொழுது அப்படியே அவர் இடத்தில் பார்த்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம இப்படி ஆண்டவருடைய நம்முடைய வியாதியோடு கூட நம்ம போகணும் வந்து நினைக்கக்கூடாது. நம்ம எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். இப்ப ஜான்சிபுலர் வந்து சொன்ன ஞாபகம், ஜான்சிபுலர் சங்கீதம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் சொல்வார் அன்னைக்கு, அதை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 4:2 சொல்லும்போது சொல்றாரு, அது என்ன சொல்றாருன்னா 4:20-22 வாசித்து பாருங்க. அது சொல்றாரு, என் மகனே வார்த்தையிலே கேள், அது மக்களை விட்டு புரியாது இருப்பதாக, அதை அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் அவைகளுக்கு ஜீவன், அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். அவர் நல்ல ஒரு குட் மெடிசன் சொல்றார். அதை எபிரேயர் அப்படின்னு சொல்றாரு. அல்லது தேவ மருந்து, அந்த உடலுக்கெல்லாம் அது ஜீவவசனம். அல்லேலூயா. அந்த ஜீவவசனத்தை நம்ம பிடிச்சு அப்படியே வேலை நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இந்த காரியங்கள் நம்ம பெற்றுக்கணும். அல்லேலூயா. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்து அந்த நம்ம இப்ப அடுத்து நம்ம என்னன்னா ஆபிரகாம், நீங்க ஆபிரகாம் காலை ஆபிரகாம் எடுத்து பாருங்க. ஆபிரகாம் எந்த வயசுக்கு ஓடினாரு? குடு 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஓடினார். அல்லேலூயா. ஆதியாகமம் 18ல என்ன சொல்றாரு? 1ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தர் மகரின் சமபெரும் பூமியில் அவனுக்கு தரிசனமான மக பகலில் கிருஷ்ணபெரி கூட வாசல்கார் தந்தான். 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஏறெடுத்து பார்க்கும் இதோ 3 புருஷர் வர்றாங்க. அது ஒருத்தர் இயேசு கிறிஸ்து, நடுவில் நிற்கிற இயேசு, அது கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை வந்து நிற்கிறது. அதை கண்ட உடனே அவர்களை கண்ட உடனே கூட வாசிப்பாங்க. இது ஓடி தரை மட்டும் குடிந்து. அல்லேலூயா. இவன் ஓடுறான், ஓடி போய் குடி தரை மட்டும் ஓடுறான். அப்ப இவனுக்கு வயசு என்ன இருக்கும்? 17ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது ஆபிரகாம் 99 வயசு, இங்கே 100 வயசு ஆயிருக்கு இல்லையா? இப்ப 100 வயசுல ஆனா ஒரு தாத்தா ஓட முடியுமா?
நீங்க நினைச்சா பாருங்க. ஆனா அவர் ஓடுறார். அல்லேலூயா. ஓடி அப்ப அந்த கிருபையை அவர் கொடுத்துக்கிட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த தேவனை பார்த்து காப்பி அடிச்சாரு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை பார்த்து பார்த்து அவர் 170 ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆபிரகாம். அல்லேலூயா. அப்ப சாராள் 90 வயதுக்கு அப்புறம் குழந்தை பெற்று 47 வயசு முறை வாழ்ந்துக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து இப்படி கடவுளோட அந்த பலனை அவங்க ருசி பார்த்தாங்க. கடவுளை ஒரு காட்சியாக கொடுத்து அந்த தேவனுடைய வார்த்தை, தேவனை விசுவாசித்து 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 தன் சரீரத்தில் அவர் வார்த்தையினால் பலன் அடைந்தார். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் எப்பவுமே எதை பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும். தேவனுடைய அற்புதத்தை நம்ம பார்க்கணும். தேவனுடைய அதிசயத்தை பார்க்கணும். அல்லேலூயா. தேவ வார்த்தையே நம்ம கணக்கில் வைக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்த்து நம்ம விசுவாசத்தை தூண்டுகிற செய்தியை நம்ம அடிக்கடி கேட்கிறோம். வார்த்தையை கேட்கிறோம், செய்தி கேட்கிறோம். அதனால நம்ம விசுவாசத்தை தூண்டுகிற வார்த்தை. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய அதை நம்ம இயேசுவை பார்க்கணும். நம்ம இயேசுவை பார்த்தோம்னா அப்படியே நம்முடைய சரீரங்களாம் உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம வேற உலகத்தை பார்க்கறதுனால தான் நம்ம தடுமாறோம். வேற ஒரு இந்த காற்றின் கடலை பார்த்தா கீழே விழுந்துட்டான். நம்ம இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப இயேசுவை பார்க்கும் பொழுது இப்ப பொருளாதார தெரிஞ்சு கூட இயேசு இடத்துல வந்து வாங்கிட்டு போனான். அப்ப 5 2 ஆசிரியர் பொழுது குறைவுபடவும் திரும்பி வந்தான். அவங்க வாங்கிட்டு போனோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தை நம்ம பார்க்கக்கூடிய கண்கள் இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம உலக மருந்தை வந்து நம்ம எடுத்துக்கிறது சொல்லலாம். அப்ப இயற்கை ஃபுட்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, நல்லா சத்தானதா சாப்பிட்டாரு, நல்லா இந்த அறிவுரைலாம் கிடைச்சிச்சு ஆபிரகாம் அப்படிங்கிற அவங்க தான் வார்த்தை விசுவாசித்தாங்க. என்னத்தை விசுவாசித்தாங்க? வார்த்தை மேல கவனம் கொண்டு போனாங்க. ஆபிரகாம் தேவன் மேல கவனத்தை கொண்டு போனாங்க. ஆபிரகாம் காலத்தை வாழ்ந்தவங்கன்னா 100 வயதுல இறந்துருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கோம் 100 வயதுல நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிலாம். ஆனா ஆபிரகாம் 100 வயதுல குழந்தை நம்ம சரீரம் வெள்ள நடந்துச்சு. அல்லேலூயா. சாராள் ஒரு அழகான ஸ்திரியா மாறிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப சாராளுக்குள் அடைய மாற்றங்கள் வந்துருச்சு. அப்ப வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா மாறிடுச்சு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவங்க வந்து இயற்கைப்பட்ட ஏற்கனவே அந்த மாதிரி இயற்கைப்பட்டு தான் நல்லா மட்டன்லாம் நல்ல காய்கறி உரங்கள் வந்து இப்ப இருக்கிற மாதிரி விஷத்தன்மை உள்ள உரங்கள் கிடையாது. நல்ல இயற்கையிலே வளர்ந்த செடி தான் எல்லாரும் சாப்பிட்டுப்பாங்க. ஆனா எல்லா சரியும் அப்படி இல்லையே, இல்லையா? அப்புறம் நம்மளாவது கம்மியா தான் உலகத்தான் பார்த்து சொல்லுவோம். நம்மளை கட்டின ஆரோக்கியம் உலகத்தை தான் நம்ம உடம்பு பார்த்துக்கணும். உடம்பு பார்க்கணும். அதெல்லாம் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதனால பாடி மெயின் கரெக்டாக டயத்துக்கு தெரியுமா, கரெக்டாக வேலையில் இருக்கும். நியாயப்பிரமாணம் கீழே இருக்கிறான். அவன் கரெக்டாக வேலையெல்லாம் தன்னை பார்த்து நல்ல உடற்பயிற்சி செய்ய நல்லா நம்ம செய்ய முடியல. நம்ம ஒரு நாள் போவோம், 2 நாள் போனோம், உட்காந்துருவோம், போட்டி படிப்போம் அப்படி சரிதாம்மா. ஆனால் நம்ம எது மேல நம்ம உடற்பயிற்சி செய்யறதுனாலையோ நல்ல ஃபுட்டு சாப்பிட்றதுனால அது ஓரளவுக்கு தான். ஆனா நமக்குள்ள தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்பனைகளை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தையை கற்பனைகளை கொண்டு வந்து தேவனுடைய சக்தியினால் நம்ம நிரப்பப்படுறோம் ஆவியின் மண்டலத்துல. இப்ப அந்த ஆவியின் மண்டலத்தை நம்ம காலை எடுத்து வைக்கிறோம். ஆவியின் மண்டலத்தை எடுத்து வச்சு அந்த ஆவியை நடத்துறோம். ஆவிக்குரிய சிந்தனைகள். அப்போ ஆவியில நான் சுகமானே, பலனானே, நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் சுகமாக முடியும், கடவுளால் என்னை மாற்ற முடியும் சொல்லி இந்த ஆவியின் மண்டலத்துக்கு நம்ம போய் சேர்ந்து இந்த ஆவியின் மண்டலத்தை நம்ம கிரியை செய்யணும். அல்லேலூயா. இப்படி ஆவியின் மண்டலத்தை நம்ம கிரியை செய்யும் பொழுதுதான் இந்த காரியங்கள் நம்ம ஒர்க் ஆகும்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப நம்ம அடுத்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். இப்ப இந்த வசனத்தை நம்ம தியானிச்சு இப்ப யோசுவா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7-11 யோசுவா புஸ்தகம் 7-11 சொல்றாரு. யோசுவாவுமே அங்க என்ன சொல்றாரு? காலையில் சொல்றாரு எனக்கு 40 வயது இருந்த பலன் 84 வயது 25 வயசு வரைக்கும் இருக்கிறார். அங்கேயும் அவருடைய பலனும் குறைஞ்சு போகிறார். இப்போ வந்து இப்போ ஆவிக்குரிய பலனுக்கு சொல்றாங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம் 7-11 வசனம் 11 சொல்றாங்க. தேசத்தை பார்க்க கர்த்தரை மோசேயை அனுப்பும் போது எத்தனை வயசு இருந்துச்சு? அவன் சொன்ன 40 வயதாக இருந்தது. என் இதயத்தில் உள்ளபடியே மறுவதற்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் வந்து உண்மையை எதிர்பார்த்தார். உண்மையா இருந்தான். யோசுவா வந்து உண்மையா இருந்தாங்க. 40 வயசு இருந்த பிள்ளை. இப்ப 11 சொல்லும் பொழுது இதோ 10 சொல்றாரு. இப்போ 45 வயசு ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதில் நானே. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி உயிரோடு வைத்தார். அல்லேலூயா. வார்த்தையை மோசே கூட சொல்லி இப்போது 45 வயது. அல்லேலூயா. மோசேயை அனுப்புகிற நாளே இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது.
அவன் ஒரு யுகத்தை கடந்துட்டான், 40 வருஷத்தை கடந்துட்டான். ஆனா அவனுக்கு அப்படியே ஆயுஷ் நாட்கள் பலன் அப்படி இருக்கு இல்லையா? இப்ப காலம், இப்ப டைமிங்க்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள்னு சொல்றோம்ல, டைமிங்க்கு எல்லாத்தையும் அப்பாற்பட்டவர். அவர் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு கடவுளை செஞ்சாரு, ஆனா அவனுக்கு பின்னிட்டு ஒரு 40 வருஷத்துக்கு கொடுத்தாரு இல்லையா? இப்ப 2 பேரும் உத்தமமா இருந்தாங்க. மோசையும் காலையில தான் உத்தமமா இருந்தாங்க. ஆனா சட்டப்படி பார்த்தா இவங்க தான் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போயிருக்கணும். ஆண்டவர் சொல்லி பாருப்பா, நீங்க 2 பேரும் உத்தமமா இருந்தீங்க, ஆனா உங்களை தூக்கி கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்தோட அங்க 2 ராஜாவை நீங்க இருந்துக்கோங்க, மீதி அன்னைக்கெல்லாம் மனாந்தரத்தை நான் சொல்ல பாருங்க சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி விடலாம். அவங்களுக்காக இவங்களையும் தாமதப்படுத்தினாலும் ஆண்டவர் அதே பலனை என்ன செஞ்சார்? 40 வருஷம் இவங்க செத்து தொலைஞ்சாங்க, செத்து விழுந்துச்சு. எதுக்காக செத்து விழுந்துச்சு? அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தாங்க, முறுமுறுத்தாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க? கடவுளுக்கு விரோதமாக எழுப்புனாங்க. அப்ப அவங்க முறுமுறுத்ததுனால 10 முறை சோதிச்சதுனால கடவுள் அங்க சாகுபடி கொடுத்தாரு. இப்போ மேற்கன்னா நம்ம வந்து நம்ம முறுமுறுக்கும் பொழுது நம்முடைய சரீரங்கள் பாதிக்கப்படும், நமக்கு துதிக்கும் பொழுது சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இதில் கொஞ்சம் பாடல் கேட்கும் பொழுது நரம்புலாம் ரிலாக்ஸ் ஆகும். பாட்டு பாடுறது பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி துதிக்கப்படும். நம்ம இயற்கையாகவே உலக பாடல் சினிமா பாடல் கிடையாது, இயற்கையாகவே நம்ம கிறிஸ்தவ பாடல் கேட்கணும்னு சொல்லுவோம். அப்போ நம்முடைய செல் கான்டியஸ் எல்லாம் வேற மாதிரி மாறும். நம்ம ஒரேடியே படிச்சுட்டே இருப்போம். அதான் படிக்க சொல்ல ஒரு 1/2 மணி நேரம் மியூசிக் வாசிங்க, பாட்டு பாடுங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம செல்கள் வந்து புதுப்பிக்கப்படணும். அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து குழம்பும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது பின்னோக்கி வரும். குழம்பும் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் குறைக்குது. இப்ப நம்ம குறைச்சி சரிய தளர்வு உண்டாயிடும். இப்ப ஒரு சோர்வு மனமாவே இருக்கிறான், இன்னொரு எரிச்சலாகவே இருக்கிறான். எரிச்சல் போது என்ன ஆகுது? இந்த மைண்ட்ல ரசாயன கோளாறு உண்டாகும். இப்ப யாராவது வீட்டுல எரிச்சலாவே இருக்கிறாங்க, கோபப்பட்டுட்டே இருக்கிறான், யாரையும் மன்னிக்காம இருக்கிறோம். ஏன் மன்னிக்காம இருக்கிறோம்? ஒருத்தன் நம்ம புரோதமா பாவம் தப்பு அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். இப்போ அடி வாங்கினே என்ன செய்யலாம்? சார் நீ அடிச்சுட்டு விட்றா, அடிச்சு விட்டுட்டு மறந்துட்டான், அவன் நீ அடிச்சுட்டானே, கொஞ்சிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, அப்படி சொல்லிட்டானே, அப்படி மனசுல வைக்க என்ன ஆகும்? அவனுக்குள்ள அந்த மூளையில இருந்து, இந்த நரம்பு மண்டலத்திலிருந்து ரசாயனம் புறப்படும். சுரப்பி சொல்றாங்கல்ல, வேதியியல், நமக்குள்ள ஒரு வேதியியல் புறப்படுப்பாங்க, அந்த ரசாயன வேதியியல். அது கணக்கு. இப்ப இட்லியை வைக்கும் பொழுது என்ன வாய் முடிவுறது இல்லை, அதே போல நமக்குள்ள வெப்பம் ஆக என்ன ஆகுறது? உன்னோடைய வெளியே வருது. இப்போ எனக்கு இந்த கையில் ரொம்ப வடி இருக்குது. டாக்டர் வரும்போது சொன்னாங்க என்ன செய்யணும், அந்த என்ன பசு பார்த்தீங்க, அதே போல கால் வலின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க என்ன பசு, இடுப்புல குறுக்குல, அதே போல நீச்சல் கம்மியாச்சு. இது வந்து ஏன்னா இந்த நீர்லாம் வந்து என்னன்னா முறிந்த ஆவி, எலும்புகளை உடற பண்ணும். இப்போ நம்ம துக்கமாகவே இருக்கணும்னா சீக்கிரம் நம்முடைய எலும்புகளுக்கு இருக்கிற அந்த நிலச்சத்து, ஈரச்சத்து, அதான் உழந்து போயிடுச்சு என்ன ஆயிரும்? அது டேமேஜ் ஆயிடும். அப்போ எலும்பு சீக்கிரம் உடஞ்சிடும். அப்போ குறுக்கு வலி, கால் வலி, அப்புறம் அந்த தோள்பட்ட வலி, இப்படிலாம் மைண்ட்ல அப்படி வரும். சில ஆழ்ந்த துக்கங்கள் வரப்படுது. அதான் நம்ம வந்து இந்த எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் அடையும் பொழுது முகரோடு மாறி வயசானவங்களா மாறிடும். வந்து நீங்க நல்லா பார்த்து உலகத்துல வந்து எங்க கணவர் இப்படி குணப்படுத்துறாரு, மாமியாருக்கு குணப்படுத்துறாங்க, வீட்டுல இப்படி நடக்க அப்படின்னு ஸோ பேசிட்டே இருக்கிறவங்க பார்த்து கொஞ்ச நேரம் முகமெல்லாம் மாறி அப்படியே வயசான மாறிடுவாங்க. ஆனா எதையுமே மனசுல வைக்காம ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவர் அதான் சொன்னாரு, நீ எல்லாத்தையும் மன்னிச்சுது. அதான் இயேசுவே சொன்னார். இயேசு இளமையை ஏன் கொடுத்தாரு? பிதாவே அவர்களை மன்னிக்க முடிச்சிட்டாரு. அவளை கொலை பண்ணாங்க, அவளை அடிச்சாங்க, கடைசி என்ன சொன்னார்? இயேசுவே அவர்களை மன்னிக்கும் அப்படி முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்புறம் உயிர் தந்த பிறகு அவங்க போய் ஏதாவது பரிசீலனை போய் பயமுறுத்தினார், உண்மை பயமுறுத்தினார். அவர் சார்ல போய் சீசருக்கு காட்சிட்டார், சந்தோஷமா இருந்தேன், நான் தான் ஏன் இப்படி கலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னு மற்றவங்க ஆறுதல் சொன்னார். அல்லேலூயா. அப்ப அவரு ஏன்னா மென்டாலிட்டி அவருக்கு தெரியும், அவர் தானே படைச்சாரு. அவர் ஏதாவது வருத்தப்பட்டாரா, எனக்கு சிலுவையில் வச்சாங்கப்பா இந்த குடும்பமான வைக்க அப்படின்னு என்னைக்கா பழி வாங்கியிருக்காரா, எழுதியிருக்கிறாரா? அவர் எழுதல. பழி வாங்குறது அவருக்குரியது. அவரே இயேசுவே பழி வாங்கல, இயேசுவே விட்டாரு. இப்ப காலங்கள் தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தை பழி வாங்குச்சு. ஏன்னா தேவகுமாரன் ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த காலங்கள் பூமியானது பழி வாங்குச்சு. அந்த அவங்க தேசம் இல்லாதபடிக்கு 2000 ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான துறக்கப்பட்டாங்க. இப்போ 1948 அதெல்லாம் சுதந்திரம் நடந்துச்சு. அல்லேலூயா. அப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா காலங்கள் பழிவாங்க. அல்லேலூயா. அப்ப நம்மளே ஒரு மெட்ராஸ் சென்னையில நாம சேர்த்துனாங்க. ஒரு பாஸ்டர் வந்து ஒரு ஊழியக்காரர் சமைச்சிட்டாரு. அந்த ஊழியக்கார சபையில இருந்து ஆத்மாவை கூட்டு போயிட்டாரு.
கடைசி அவரு ஆண்டவரே அந்த ஊழியக்கார சமைச்சிட்டாருப்பா ஏசப்பா 40 நாள் ஜோம் பண்ணாரு. கடைசி சாவம் அவர் மேல திருப்பி அவர் படுத்த படுக்கையாகி அவர் ட்ரெஸ் இல்லாம அவர் வீடு சந்துக்குள்ள இருந்தா ட்ரெஸ் இல்லாம அவரை கூட்டு போனாங்க. அவர் சரீரத்தை குழுவு வந்துருச்சான். இவர் அந்த யார் சாவம் விட்டாரோ சாவம் விட்டவருக்கு சாவம் வந்துருச்சு. அதான் ஆண்டு சொன்ன ஒருவனை சபிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன சொன்ன இந்த அதான் எரிச்சல் கோபம் இதெல்லாம் வரும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது ஆண்டுக்குள்ள பாவம். எப்படி ஒரு விபச்சாரமோ பிறகு தீமை செய்த ஒரு பாவமோ அதே மற்றவங்களை எரிச்சல் அடைகிறது கோபப்படுறதோ நம்ம புரிஞ்சு தள்ளுறது ஒரு பாவமா இருக்குது. அதான் பரிசுத்தாவியானுக்கு ஒரு இடங்களா இருக்குது. அப்ப இந்த பாவம் நம்மளை என்ன செய்யும், நம்மளை அப்படியே வயசாகும். அப்ப தெரியாது கோபப்படு ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் அதனுடைய எஃபெக்டை காட்டும். 5 வருஷம் கழிச்சு அப்படியே சிலருக்கு வளர்ச்சி அப்படியே குட்டி போகணும். அப்படியே சிலருக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன செய்யணும், வியாதி வேற வியாதி கொண்டு வரும், கால் வலியை கொண்டு வரும், விளையாட்டு கொண்டு வரும், அப்படிலாம் கொண்டு வரும். அப்ப நம்ம மன்னிச்சு விட்டுறோம். எல்லாத்தையும் மன்னிக்க நேசப்பா, எல்லாத்தையும் மன்னிக்கிற ஃப்ரீயா மனசை ஃப்ரீயா வச்சிருந்தோம்னா நம்ம ஆயுஷ்மான் கூடுவோம். அல்லேலூயா. மனசு ஃப்ரீயா வச்சிருந்தோம் ஆயுஷ்மான் கெட்டியா இருக்கும். அல்லேலூயா. நம்ம சரீரமும் புதுப்பிக்கப்படும். நம்ம சாப்பிட சாப்பாடுனால புதுப்பிக்கப்படாது. அதான் அப்ப ஆபிரகாம் என்ன சாப்பிட்டா, காலை என்ன சாப்பிட்டா, ஆபிரகாம் சாப்பிட்டா மத்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு 100 வயதுல குழந்தை பிறக்கல, சாரா கர்ப்பத்திற்கு அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. அதுக்கு காலேப்பு கூட வந்தவங்க இவன் கூட வந்தான். காலேப்பு அவங்க கூட வந்தா அவங்க மனாவை தான் புசிச்சான். ஆனா காலேப்பு பலன் மட்டும் குறையாம இருந்துச்சு. ஏன்னா காலை உத்தமமா பின்பற்றினான். ஆண்டு சொன்னான், எனக்கு அப்ப இருந்த பலன் நான் உண்மையா பின்பற்றினேன், பலன் குறையவே இல்லை. சரி, அப்ப ஆவி பலன் வச்சுட்டான் சொல்றான். அடுத்த வருஷம் என்ன சொல்றான், எனக்கு மலை நாட்டை தாரு. 12ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. யோசுவா 14 பாடல ஆகிய கர்த்தர் நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரு. அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டு என்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தரோடு இருப்பானோ கர்த்தர் சொன்னவர்களை குறிக்கிறேன் சொல்ல மலை நாட்டை தாரு. அப்ப சொன்ன யுத்தம் செய்வதற்கு மலை நாட்டை தாரும் அப்படின்னு சொல்றான். அது மலைநாடு அங்கதான் ஏனாக்கிய இருக்கிறான். ஏனாக்கிய யாரு? ராட்சதர்கள், கொடிய ராட்சதர்கள், பெரிய பட்டணம் இருக்குது, அரணிப்பான கோட்டை இருக்குது. அங்கதான் மலைநாடு. மலையில ஏறி போய் அந்த கோட்டையும் தகர்க்கும். ஏற்கனவே மலையில ஏறதே கஷ்டம். அங்க கோட்டை கட்டியிருப்பாங்க. இப்ப பூமி இங்கே கேட்ட கோட்டை கட்டாது, பூமியில கோட்டை கட்டினாங்க வீசி அடிச்சிடும் சமமான வழி. மலையில கோட்டை கட்டிருந்தா எப்படி இருக்கும்? ஏற்கனவே மலையை எப்படி செங்குத்தா இருக்கும், அது மேல கோட்டையை கட்டிட்டாங்க, எப்படி இடிக்க முடியும்? ஆனா சொல்றாரு, எனக்கு தாகம், நான் அதை பிடிப்பேன் சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, காரியத்துக்குள்ள யுத்தத்துக்கு போக்குவரத்து சொல்றான். இன்னும் தெளிவாயிடுவாரு, யுத்தத்துக்கு போக்குவரத்துமா இருப்பதற்கு இந்த பலன் எனக்கு இருக்குதுன்னு சொல்வார். அது அந்த அடையதுல சொல்வார், எனக்கு தாரும் நான் யுத்தத்தை 14 சொல்றாரு. மோசேயை அனுப்பும் நாளைக்கு எனக்கு இருந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமும் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போது எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப போக்குவரத்தும் யுத்தத்துக்கு சும்மா போயிட்டு வர்றது கிடையாது, வீட்டுல போயிட்டு வர்றது கிடையாது. யுத்தத்துல போய் சண்டை போடணும். ஏன் அந்த ராட்சதர்களை கொல்லணும். அப்ப தாவீது கோலியாத்த பண்ணான். இப்ப இயேசு கிறிஸ்து மரணத்தின் அதிபதியாக சாத்தான் அவர் கொண்டு அவன் பட்டயத்தை எடுத்து அவனே தலையில வெட்டினார் இயேசு. அப்ப வெட்டி எடுத்துட்டார். அதே போலதான் நம்முடைய மரணத்தை இயேசு ஜெயிச்சிட்டார். நம்முடைய வியாதியை பொண்ணு எடுத்துட்டார், நம்முடைய சாபத்தை பொண்ணு எடுத்துட்டார். புரிஞ்சுதான்? அப்ப நம்ம வியாதி நம்ம மேல தங்கும் நம்ம நம்ப கூடாது. இப்ப மோசேயுடைய கண்கள் 120 வருஷம் வரைக்கும் கண் வாங்கி போகவே இல்லை. அன்பாரு தெளிவா இருந்துச்சு. இப்ப எனக்குமே கண்ணாடி போட்டுருக்கேன். இப்ப கண்ணாடியை கலக்கிட்டேன். இப்போ ஒரு 5 வருஷமும் கண் பார்வை தெளிவா இருக்கு இல்லையா? அப்ப அது மெயின்டைன் நம்ம கண்களுடைய கிருபையினால அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. அது கையில் 5 வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய மனதில் ஆவிக்கு நல்லா ரிலீஃப் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவிக்குரிய கட்டுகளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம கண் கூட அப்படியே மயங்கி போவோம். அப்படி அதான் சொல்றேன், நீ தப்பா நினைக்காது. நம்ம எடுத்துக்கிறோம், அந்த உணவை உட்கொள்ளும், மருந்து வார்த்தை உட்கொள்ளும். எனக்கு சுகத்தை தான் வாங்குவேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், இதை நம்புகிறேன். அப்படி நம்ம உட்கொள்ளும் பொழுது வார்த்தை மேலே இருக்கிற அந்த வார்த்தை அசை போடப்படுது, வசனத்தை அசை போடப்படுது, பரிசுத்தாவை விட்டுக் கொடுக்கும் பொழுது வார்த்தை அசை போடப்படுது. அப்படியே நம்முடைய கண்கள் 120 வயதானாலும் அப்படியே கண்பார்வை தெளிவாங்க. அல்லேலூயா. சிலருக்கு பல்லெல்லாம் போயிடும். அப்ப நம்ம பல்லு ஸ்ட்ராங்கா வார்த்தையை பிரசங்கம் பண்ண முடியும். அல்லேலூயா.
அப்ப நம்ம இதான் சரி அடுத்து பாருங்க, யுத்தத்துக்கு போயிட்டு வர்றதுக்குமே அவங்க ஆவிக்குரிய பலன் இல்லை, சரீர பலன். அல்லேலூயா. இப்ப நான் சொல்றது சரீர பலன் பத்தி. இப்ப ஆவியின் பலன் நமக்குள்ள வரும்போது சரீர பலன் அது திருப்பி கொடுக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆவி இப்ப விதைக்குள்ள விதை நம்ம போடுறோம், அது விதை வெளியில மேனியா வருது. அதே போல நமக்குள்ள ஆவியின் வசனத்தை உள்ள போட்ட உடனே நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுது. இது யார் கொடுக்குற மாற்றம்? கடவுள் கொடுக்குற மாற்றம். இப்ப நம்ம அதை விசுவாசிக்கிறோம். நம்ம அதை அந்த சத்தியத்தை நம்ம அறியல. ஒரு சத்தியத்துக்கு நம்ம போனா தான் அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம அந்த சத்தியத்துக்குள்ள போகல. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா இது விசுவாசம் நம்ம கண்ணை மூடி போட்டான், அந்த சத்தியத்தை மட்டும் மூடி போட்டான். மூடி போடும்போது என்ன ஆகுது? இப்போ ஒரு வீடு இருக்குது, ஒரு செகண்ட் இருக்குது, அல்லது என்ன இருக்கும் ஒரு சரி சாப்பாடு அதை மறைச்சு விசாரிச்சு வச்சுதான் சொல்லுவோம், தெரியாது. அப்போ ஒரு ஐட்டத்தை நம்ம மறைச்சு வச்சுக்கலாம். அப்ப நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப எடுத்து கொண்டு வரோம். அல்லேலூயா. அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம போறோம். எதுவுமே நம்ம ஆண்டுக்கு கேட்கறதும் தருவாரு. நமக்கு அது விசுவாசத்தான் தருவார் தவிர அவர் வேண்டிக்கே இருந்தா படிச்சுக்கோ அது சரி நம்ம இறக்கப்பட்டு இப்படி கொடுக்குறாரு நமக்கு சத்தியத்தை. புரியுது நமக்கு? அப்ப இந்த நம்முடைய சத்தியத்துக்கு நம்ம கடந்து போறோம், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதை வாஞ்சிக்கிறோம், அதை நம்ம பெற்றுக் கொடுக்கிறோம். திறந்த மனசா கேட்கணும். அல்லேலூயா. சில வந்து அது தப்பா இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, நம்ம ஏதாவது பயந்து உண்மைப்பட்டு முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு என்ன செய்றாரு? அங்க சாவாமை ஐந்துல செய்யும், ஆனா இங்கேயும் நம்ம கல்யாண வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. குற்றமனசாட்சி நீங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டாரு. வேணுமே நம்ம செய்ய போறதில்லை, தெரியாம செய்ய போறதையும் மன்னிச்சு தெரியாம தான் வஞ்சிடறோம், அதை மன்னிச்சுட்டாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம இப்படி நாம சொல்றதுனாலும் இப்படி ஆண்டை நம்ம கற்றுக் கொடுத்தனாலும் நம்ம இனி பாவமே செய்ய மாட்டோம். தெரிஞ்சு ஒரு பாவமே செய்ய மாட்டோம். அவருடைய அன்பை நம்ம முழுவதும் புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இந்த சத்தியமா குழப்படையதான் இருக்கும் சிலருக்குன்னா நம்ம இதை விசுவாசிப்போம். விசுவாசிக்கும் பொழுது அது கிரியை செய்து நம்முடைய பாவங்களை முழுவதும் கழுவிட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு தெளிவு. சரி, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம என்னன்னா அப்புறம் எம்மாவூர் சீசர் இப்ப நாளைக்கு பார்த்துக்கலாம். கடைசி எம்மாவூர் சீசர் பார்த்து அவர் இயேசு உயிர் தந்த பிறகு அவர் எம்மாவூர் சீசரை பார்த்து எம்மாவூர் சீசருக்கு கடந்து போறாங்க. கிளியப்பா மரியாலும் அவங்க இன்னொருத்தருக்கு போறாங்க. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். அதுல கடக்கும்போது இயேசு கிறிஸ்து வர்றாரு. இயேசு கிறிஸ்து முதல்ல அவங்களுக்கு தெரியல, அது மோசே முதல் கண்ட எல்லா வாக்குத்தையும் வாசிக்கிறாங்க. அதை வாசிக்கும் பொழுது அங்க சொல்ற ஸ்தோத்திரம் அவங்க கண்ணு வேறொருவர் கூட காணப்படுகிறார். ஆனா வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அப்ப அவங்க துக்கத்தோடு நடந்து போறாங்க. அல்லேலூயா. போகும்பொழுதே ஆண்டவர் சொன்னாரு, கிறிஸ்து விதம் பாடுபடவும் தம் அருகே பிரவேசிக்கவும் மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேதமாக்கியங்கள் எல்லாம் சொல்லுவோம். அப்ப மோசேனா ஆதியாகமம், யாத்திராகமம், ஆதியாகமம், யாத்திராகமம், அப்புறம் 5 ஆகமங்கள், அது முதல் கொண்ட சகல தீர்க்க எழுதின எல்லா வாக்கியங்களையும் குறித்து அவர்களுக்கு விவரித்து காண்பித்தான். அல்லேலூயா. அவங்க என்ன காமிக்கிறாரு? விவரித்து அதெல்லாம் கிறிஸ்து இருக்கிறது. இப்ப நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து தன்னை வெளிப்படுத்தி காமிச்சு நான் தான் இயேசு தொட்டு பார்த்து இருக்கிறோம். ஆனா வசனத்தை பார்க்க சொன்னார். அல்லேலூயா. இப்ப நம்மோடு கூட இருக்கிறது எப்பவுமே வசனம் தான் கூட இருக்குது. அப்ப வசனத்தை பார்க்கணும், வசனத்தில் இருக்கிற இயேசுவை பிடிக்கணும். அல்லேலூயா. வசனத்தில் இருக்கிற ஜீவன் நம்ம எடுக்கணும், வசனத்தில் இருக்கிற உயிர் நம்ம அதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கிறோம். அப்ப அவங்க சொல்றாங்க, பேசிட்டு கண்ணு திறக்கப்படல, அப்புறம் அப்பத்தை எடுத்து உடைச்சவர் கொடுக்கும்போது அவரை கண்டார்கள். அல்லேலூயா. அப்ப அவங்க அறிகிறாங்க விபத்து நாசம். அப்படி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். அப்ப இயேசு அப்பதான் அவங்க பாக்குறாங்க. கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்து இயேசுவை பாக்குறாங்க. இயேசுவை பார்த்த பிறகு திரும்ப 7 மைல் தூரம் அவங்க நடந்தே போறாங்க. அல்லேலூயா. அப்ப எரிவில் அந்நேரம் எழுந்திருந்து 33ஆம் வசனம், எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வருடம் அவர்களோடு இருந்தவர்கள் கூடியிருப்பதை கண்டு. அல்லேலூயா. அவங்க கிட்டத்தட்ட என்ன செய்வோம், 7-8 மைல் தூரம் அவங்க போனோம். வந்த தூரம் அது பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஓய்வு நாள் தூரம் 22 மைல். அல்லேலூயா. 22 கிலோமீட்டர். அப்ப 13ஆம் வசனம், அன்றைய தினம் அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. ஓய்வு நாளே 22 கிலோமீட்டர் வரையும் பிரயாணம் பண்ணலாம். அந்த ஓய்வு நாள் உங்களுக்கு காட்சி தராரு. காட்சி தந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த உயிர்த்தெழுந்த அந்த தெய்வீக வல்லமை பார்த்து அந்த அவருடைய கண்கள் பார்க்கணும். அதே ஸ்பீட்ல அப்படியே நடந்து எங்கேயும் நிக்காம வர்றாங்க. நிக்காம வந்து திரும்பி போய் 11 அவரோடு இருந்து கூடியிருந்து கண்டு அங்க போய் சாட்சி சொல்றாங்க.
அல்லேலூயா. இப்ப என்னன்னா இயேசுவை பார்த்த ஒரு புது பலன். அல்லேலூயா. இப்ப எலியா சோர்ந்து போயிருக்க தேவதூதன் வானத்துக்கு அப்பத்தை கொடுத்தா அந்த படத்தை 40 நாள் நடந்து போனான். எந்த சரீரத்துல? மாம்ச சரீரத்துல. ஆனா அவன் கொடுக்கப்பட்ட சரீர உணவு பூமிக்குரிய உணவு தான். ஆவியின் பலன் இருந்துச்சு. அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்முடைய ஆவியின் பலனை வச்சு நம்முடைய சரீர பலன் கொடுது. அல்லேலூயா. சரீர சுகம் கொடுது. அல்லேலூயா. அப்ப நம்ம இப்படி நம்ம வார்த்தை மேல நம்ம கண்ணை வைக்கிறோம். வார்த்தை மேல எப்பவுமே கண்ணை வச்சு அந்த வசனத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு சக்தி அந்த மேலே நம்ம வச்சு அடி நம்ம கடலில் நடக்கிற கூட தான். பேதுரு கண்ண அப்படியே இயேசு பார்த்துட்டே நடந்து போனான். இயேசு எப்ப அவன் பார்க்காம விட்டானோ கடலுக்குள்ள முங்கிட்டான். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செய்வோம்? நம்ம இயேசுவை பார்த்துட்டே போனோம். இயேசுவை பார்த்து அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையில பார்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? மடங்கி போயிடுவோம். அப்ப இந்த இயேசுக்கு நம்ம போதனைகளுமே அந்த விசுவாசத்தை தூண்டுகிற போதனைகள் கேட்கணும். இயேசு விசுவாசத்தை தூண்டுகிற போதனை, நம்ம ஆண்டவர் வார்த்தையில விசுவாசம் உள்ள ஆண்டவரை பார்க்கிற போதனைகள், ஆண்டவர் வசனத்தை கேட்கிற போதனைகள், அதை அறிக்கை செய்து அவருடைய வழியில் அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம். பாத தெய்வத்தை நல்லபடியாக போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. நம்ம எப்ப இயேசுன்னு நம்முடைய கண்ணை வேற திசையில திருப்புறோமோ அப்போ நம்ம கீழே விழுவோம். எப்ப திருப்பினாலும் கீழே விழுவோம். அல்லேலூயா. பேதுரு இயேசு அங்க இருக்கிறாரு. பேதுரு நடுவில் வந்துட்டார். கடல்ல வந்துட்டாரு. படகு இங்கே இருக்குது. ஆனால் பாய்ந்து நடந்துட்டாரு. இப்ப அவன் மாம்ச பலம் கூட தெரியும். நீ நடந்து போயிருந்தாங்க. அதையும் மாம்ச பலத்தில் நடந்தாலும் உள்ள விட்டுருவான். இப்போ சுறா காட்டு அடிக்குது, புயல் காட்டு அடிக்குது. அதை பார்க்கலாம். அவன் இதையும் பார்க்காம அவன் இயேசு மட்டும் பார்த்தான் நடந்து. அல்லேலூயா. அப்ப நம்ம எதையும் பார்க்கக்கூடாது. கடவுளுடைய காரியத்துல முடிஞ்சோம். இயேசுவை தான் பார்க்கணும். இயேசுவை பார்த்தபடியே அக்கறைக்கு கடந்து. அல்லேலூயா. நம்ம மனுஷர்கள் பொருளெல்லாம் கேட்கணும். நீ அப்படி இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், அப்படி நான் இதாகிடும், அப்படி ஆகிடும் அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லுவோம். ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னு செய்ய. நமக்கு சில யூடியூப்ல செய்தி கேட்போம். இப்படி ஞானம் இல்லாமல் செஞ்சியே, இப்படி புத்தி இல்லாமல் இருக்கியே, நீ அப்படி இல்லாமல் இருக்கியே, நீ சரியாக செய்யல, நீ இப்படி யோசனை இல்லாமல் நடந்துட்ட, நீ இப்படி ஆயிட்ட, நீ ஃபெயில் ஆகிட்ட, நீ இப்படி ஆயிட்ட, அப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடந்த காலம் ஆகிடுச்சு. ஆனா நம்ம இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. நம்முடைய அற்புதம் எல்லாம் இயேசுவை பார்க்கிற சக்திகள் இருக்குது. அப்ப அப்ப இயேசுவை பார்த்து நம்ம அந்த பூமியில கடந்தோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை முடிச்சோம். ஆண்டவரே, இயேசுவை பார்க்க செய்த பரபரம் பிசாசுகள் அந்த மங்கமான உடைக்காக மூளைக்கு சித்திரை போட்டு நம்ம விசுவாசத்தை விளச்சியும்படி அவிசுவாசத்தை கொண்டு வரும். சில ஆவிகள் அவிசுவாசத்தை கொண்டு வரும். அதில் அப்போட நம்ம தடுமாறுவோம். நம்ம தடுமாறுவதற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசம். ஆனால் இயேசு பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் எப்பேற்பட்ட கடனாலும் தாண்டி நம்முடைய சரீரம் பலவீனமாக இருக்கிறது. அது காரணம் நம்முடைய அவிசுவாசம் தான். அன்றோடைய அவிசுவாசத்தை பண்ணிங்கப்பா. அந்த ஸ்ட்ரென்த்தாக நல்லா பலனாக இருக்குது. அந்த பூமிக்குரிய வார்த்தை உண்டாகும் சைடு எஃபெக்ட் கொண்டு வரும். நம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வதை சொல்லுவோம். இயேசுவை வார்த்தையை பிடித்துக் கொள்ள போகிறேன். அதில் என்னுடைய ஜீவன் இருக்குது. அதில் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் இருக்குது. நீக்காமா சந்தரபலம் என் சரீரத்தில் ஆரோக்கியம் தங்கப்படுங்க. நண்பர்த்தை பெற்றுக்கொள்ளும். எனவே நான் மெடிசன் எடுக்காதபடி தெய்வீக சுகம் என் சரீரத்தில் இறங்கட்டும். ஆவியானுடைய வழியிடத்தில் சரீரத்தில் ஆவியும் ஆத்மாவில் இறங்கட்டும். ஸ்தோத்திரமானவர் ஏசப்பா. அல்லேலூயா. என் சரீரத்தை மீட்பித்து விட்டீர்கள். எல்லாம் சொல்லுவோம். இயேசுவே வல்லமை என் சரீரத்தை தங்கியிருக்கிற நோயிலிருந்து மீட்கக்கூடிய வல்லமை நாம் என் சரீரத்தில் மீட்பிக்கிறது. வசனத்தில் இருக்கிற வல்லமை ஆய்வதாக வல்லமை இருப்பதாக. அல்லேலூயா. ரபா சங்கரபல துரபல தீபால சங்கர பூல தீபால துரபா ஊரபால துரபல தீகாமான சங்கர. எல்லா எரிச்சல் நீங்கள் சொல்லுவோம். எல்லா எரிச்சல் உள்ள செயல்படுகிற எரிச்சல் கோபங்கள் பிசாசு நமக்குள்ள எரிச்சல் கோபத்தை குறுகுறு கொண்டு வந்து நமக்குள்ள அந்த ரசாயன கோளாறுகளை ஏற்படுத்தி அது உடல் நலத்துக்கு கேன்சர் கொண்டு வரக்கூடிய அளவு கொண்டு வந்துடுவோம். இயேசுவின் ஆண்டவரை சபிக்கிறோம். ஆண்டவரை வார்த்தை அனுப்பி இயேசுவின் சபிக்கிறோம். நீங்கள் மூளை நன்றாக உண்டாவதாக, எங்கள் சரீரம் மீண்டும் உண்டாவதாக. சரீரம் ஆரோக்கியம், சரீரம் முழுவதும் இயேசுக்கு சொந்தம். இது பரிசுத்த ஆவியான் குடிக்கொண்டு இருக்கிற கோவில், பரிசுத்த ஆவியான் வாழுகிற ஸ்தலமாய் இருக்கிறதுக்காக நன்றி. சரீரத்தை உடைய பிரசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி படைக்கிறோம். அந்த நீர் மாத்திரம் நினைக்கிறோம். எங்கள் சரீரம் எப்பொழுதும் அந்த புஷ்டியுள்ளதாக இருப்பதாக, முதிர் வயதான முதுமை அல்ல, முதிர் வயதானாலும் புஷ்டியும் செழுமையுமாய் இருப்பதாக. இயேசுவானவர் வருகிற வரைக்கும்
அல்லது நாங்கள் ஆண்டவரே அம்மிடத்தில் வரும் வரைக்கும் அல்லேலூயா இந்த பூமியில கண்ணமுடி நாம சுகத்தோடு பலத்தோடு அல்லது தீர்க்க ஆயுசோடு நல்ல சரீர பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இடத்தில் வரும்படி செய்வீர். அதற்காக ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே நோயை பிசாசு கொண்டு வருகிறான், சுகத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதை பெற்றுக்கொள்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகளை மேலாம் செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு சத்தியம் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறாங்க. தாக்கு ஜெபிக்கிறோம். யூடியூப்ல கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நாம் ஜெபிக்கிறோம். நிறைய சத்தியத்தை அந்த அநேக ஆயிரங்களை கொண்டு செல்லுங்கப்பா. ஆசீர்வதிக்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாமாவே